வணக்கம் அம்மானவர்களே, ஜேமிலிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நாளில் இருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் தேதி 11ஆம் மாதம் 2007ஆம் ஆண்டு. எங்களோட அரசுத்துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அண்ணா மீது வான்குண்டு தாக்குதல் நகையவஞ்சமாக பேச்சுவார்த்தை காலத்தில் செய்து அவரை படுகொலை செய்திச்சது இந்த அரசாங்கம். இப்போ அந்த அவற்றை இந்த நாட்களில் இந்தியா 35வது கருத்தரங்களை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இதில் கதிரண்ணம் விரைவில் இணைஞ்சு கொள்வார். அந்த தமிழ்ச்செல்வன் விடயங்களை தொட்டு நாங்கள் ரீச்சால் நடக்கிற அந்த பிரச்சனையை நாங்கள் தொட்டு கதைக்க போகிறோம். அனைவரும் இணைஞ்சிருங்கள். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம். வணக்கம். அதற்கு முதல் ஒரு பாடலை கேளுங்கள். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம். கேட்பவர் யாரு புரிந்து கொள், நீயே எனும் பதில் சொல்லும். கேட்பவர் யாரு புரிந்து கொள், நீயே எனும் பதில் சொல். அண்ணா மாறே, தம்பி மாறே, அக்கா மாறே, கேளுங்கள் ஈழத்தமிழர் கருத்தரங்கில் இணைந்து கொள்ள வாருங்கள். காலங்கள் தந்த கடமையின் கண்ணியம் கொண்டு எழுந்திடு. சேவைகள் என்பதை புரிந்திடு, இளதேசி என்பதை உணர்ந்திடு. ஈழம் சுமந்தவர் நாங்கள், உங்கள் எதிரி இல்லை பாருங்கள். உடல்களில் வேண்டிய தோட்டாக்கள் உண்மை சொல்லும் பாருங்கள். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம். அரசியல் யூகம் எதுவென்று புரிந்து கொள்வோம் நாம் என்று. தேசியம் என்று பலர் வருவார், எம் தேசியத்தையே அவர் சிதைப்பார். ஈழம் வேண்டுமா, சமஸ்தி வேண்டுமா, உலகின் அரசியல் நீ பழகு. தடைகள் என்ன, சவால்கள் என்ன, அரசியல் யூகம் எதுவென்று அறிந்து கொள்வோம் நாம் இன்று. என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம். கேட்பவர் யாரு புரிந்து கொள், நீயே எனும் பதில் சொல். கேட்பவர் யாரு புரிந்து கொள், நீயே எனும் பதில் சொல். அண்ணா மாறே,
தம்பிமாரே அக்காமாரே கேளுங்கள் ஈழத்தமிழர் கருத்தரங்கில் இணைந்து கொள்ள வாருங்கள். நன்றி கதிரண்ணா. வணக்கம் கதிரண்ணா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்க, நீங்கள் எப்படி இருக்கு? இன்றைக்கு நாங்களும் மிக முக்கியமான ஒரு நினைவு நாள் அண்ணா. இன்றைக்கு சுபத்தமிழன் அண்ணாண்ட வீரச்சாவு நடந்த தினம். அது 18வது வருடங்கள். அதை அந்த தருணங்களை நீங்கள் எப்படி பார்த்தீங்கள் அண்ணா? இப்போ முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த 2ஆம் தேதி 11ஆம் மாதம் வருகின்ற போது இதை கடந்து தான் ஒவ்வொரு தமிழர்களும் வர வேண்டும். அப்போ இதை கடந்து வருகின்றோம் என்றால் எங்களினுடைய ஒரு மிக பெரும் அரசியலினுடைய ஒரு தத்துவமாக நின்று ஒரு வழிகாட்டி சென்ற அண்ணா அவர்களினுடைய இந்த பாதையை நாங்கள் சரி செய்கின்றோமா என்பதுதான் இங்கே ஒரு முக்கியத்துவமாக வாய்க்கிறது. இப்போ நாங்கள் இதுதான் ஒரு களமுனையில் நின்ற நாங்கள் இந்த அரசியலுக்குள் வந்துவிடக்கூடாது என்று இதுவரை காலமும் எம்மை பக்குவப்படுத்திவிட்டு நாம் மீண்டும் இதற்குள் வந்தது இதற்காகத்தான். அப்போ நாங்கள் ஏன் வந்தோம் என்றால் இந்த அரசியல் ஒரு மிக பெரும் விடயங்களை உள்ளடக்குவது. இப்போ உள்ளடக்குவது என்றால் தமிழ் செல்வண்ணா போன்றவர்கள் எம் தேசத்திற்காக செய்த மகுடங்களை நாம் உலக தேசத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த கடமையைத்தான் இவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். இன்று அண்ணா அவர்களினுடைய தமிழ் செல்வண்ணா அவர்களுடைய இந்த நினைவு நாள் வருகின்ற போது மட்டும் இவர்கள் இதை பேசிவிட முடியாது. இவர்கள் தொடர்ச்சியாக இந்த இனம் இந்த உலக பரப்பில் எப்படி அரசியல் ரீதியான விழிப்புணர்வுகளை ஒரு யூகங்களை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சபதங்களோடு ஒவ்வொரு ஆண்டும் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அது முதியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இளையோர்களாக இருந்தாலும் சரி. அண்ணா தமிழ் செல்வண்ணா அவர்களோடு வீரகாவியமாகிய போராளிகளும் தமிழ் செல்வண்ணா அவர்களையும் நினைவு கூறுகின்ற இந்த 2ஆம் தேதி கார்த்திகை ஒவ்வொரு ஆண்டும் பெறத்தான் போகிறது. இதில் நாம் எதை செய்தோம், எதை சாதித்திருக்கின்றோம், எந்த அளவு நாங்கள் அரசியல் புரிதல்களோடு இருக்கின்றோம், உலக அரசியல் என்பது என்ன, ஈழத்தமிழர் எங்கே நின்று விடுதலையாக வேண்டும், இந்த நுட்பங்களை எப்படி அவர்கள் கற்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் செல்வண்ணா அவர்கள் இந்த வெளிநாடுகள் என்று சொல்லுகின்ற போது அவர் பட்ட அந்த கால் தடங்களில் இருந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் எந்த விடயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்று வரை செல்லுகின்றார்கள் என்பதுதான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யுகமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு வடிவமாக ஈழத்தமிழர்களுக்கு கற்பித்த எங்களினுடைய அண்ணா தமிழ் செல்வண்ணா அவர்களினுடைய அந்த பாதை, இந்த பாதையை யார் தூக்கி சுமக்கின்றார் என்றால் உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால் இன்று நேற்று முழுவதும் நாங்கள் ஊடகங்களில் பார்க்கின்ற போது தமிழ் செல்வண்ணா அண்ணாவினுடைய இந்த வீர நாளை எல்லோரும் வணங்கி அதற்கு ஒரு மரியாதை செலுத்துகின்றார்கள் என்றால் ஒவ்வொரு ஈழத்தமிழனின் மனங்களிலும் உறைந்திருக்கின்றார். அப்ப இதிலிருந்து இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தமிழ் செல்வண்ணா கண்ட கனவு என்பது அரசியல் எழுச்சி. இந்த அரசியல் எழுச்சிக்கு இவர்கள் தங்களை தயார் செய்ய வேண்டும். நாங்கள் அண்ணா தமிழ் செல்வண்ணா அவர்களுடைய வரலாற்றை பற்றி பல புத்தகங்களும் எழுதியிருக்கின்றார்கள், பல கட்டுரைகளும் எழுதியிருக்கின்றார்கள், பாடல்களும் எழுதியிருக்கின்றார்கள். இப்படி ஒரு பல்முகம் கொண்டு மக்கள் அவருக்குரிய கௌரவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்று பேசுகின்ற விடயம் அது அல்ல. எங்கள் தமிழ் செல்வண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் நாம் எதை தூக்கி சுமப்பது, எங்கள் தமிழ் செல்வண்ணா அவர்களுக்கு எது பிடிக்கும், அரசியல் யூகம் என்பது என்ன, அரசியல் சித்தாந்தம் என்பது என்ன, ஒரு அரசியல் எழுச்சி எந்த வடிவில் இருக்க வேண்டும் என்று இன்றைய இளையோர்கள் அவரை ஆயுதமாக தயார் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இந்த 2ஆம் தேதி கார்த்திகை ஒவ்வொரு வருடங்களும் வந்து போகிறது என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் தங்களினுடைய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உலக பரப்பு எங்கும் தாங்கள் ஒரு அரசியலை புரிந்து கொண்டவர்களாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால்
இந்த கார்த்திகை 2 என்பது ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் வழிகாட்டிகளாகவே இருக்க வேண்டும். தாங்கள் படங்களை போட்டு வீரவணக்கம் செலுத்துவதும், பாடலை போடுவதும், கவிதைகள் எழுதுவதும், மேடைகளில் பேசுவதும் என்ற ஒரு விவாத பொருள் இல்லாமல் எங்கள் அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நாங்கள் நினைவு செய்வது. எனவே இன்றும் இந்த 2ஆம் தேதி கார்த்திகை தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுடைய இந்த அரசியல் யூகத்தை தூக்கி சுமக்கும் ஒவ்வொரு ஈழத்தமிழனாக இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களினுடைய அறிவார்ந்த சமூகம் எப்படி அரசியல் யூகங்களையும் அரசியல் எழுச்சிகளையும் உருவாக்கி கொண்டு தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் கண்ட கனவுக்கு இவர்கள் நினைவாக வேண்டும். சிறு சிறு விடயங்களாக இருந்தாலும் அதற்கு வடிவமைக்க வேண்டும். இந்த உலகம் எம்மிடம் என்ன கேட்கிறது? இந்த உலகத்திற்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்லப் போகின்றோம்? இளைய தலைமுறை என்ன கேட்கின்றார்கள்? அவர்களுக்கு நாங்கள் என்ன விதத்தில் என்ன பதிலை சொல்லப் போகின்றோம், எந்த பாதையை உருவாக்கப் போகின்றோம் என்ற வரலாறுகளை இங்கே கற்பிக்க வேண்டும். இதையெல்லாம் இங்கே கற்பிக்காமல் இங்கே மடிந்தவர்கள் படி, உறங்கியவர்கள் படி, எந்த கனவுகளும் இல்லாமல் மாவீர நாளையும் மடிந்தவர்களின் நாட்களையும் கொண்டாடி திரிகின்ற இந்த சமூகங்களை பார்த்து 16 ஆண்டுகள் இவர்கள் கடத்தி நிற்கின்றார்கள். யூகம் வகிக்க வேண்டும். தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை வித்தைகளும் இவர்கள் பிளத்தில் இருக்கின்ற முன்னோர்கள் இளையோர்களுக்கு பாதை காட்ட வேண்டும். ஒரு தனி மனிதராக நின்று கொண்டு எப்படி அவரின் நிழலாக நின்ற போராளிகளும் பொதுமக்களையும் இணைத்துக் கொண்டு உலக தேசம் எங்கும் ஒரு நிழல் அரசின் வடிவத்தை கொண்டு திரிந்த அந்த மாபெரும் அரசியல் எழுச்சி மிக்க எங்கள் புன்னகை இளவரசர் தமிழ்ச்செல்வண்ணா அவர்களினுடைய இந்த அரசியல் யூகத்தை ஒவ்வொரு ஈழத்தமிழனும் கையில் எடுக்க வேண்டும். நீ நான் என்ற வேதம் இல்லாமல் அரசியல் தத்துவங்களுக்குள் நிற்க வேண்டும். அரசியல் யூகங்களுக்குள் நிற்க வேண்டும். அதுதான் நாங்கள் இவர்களுக்கு தினமும் போதிப்பதும், இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்துவதும், இந்த மறவர்களினுடைய தியாகங்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் வடிவங்கள் கொடுக்க வேண்டும். இவர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அரசியல் தெளிவுபட வேண்டும் என்பதாலேயே நாங்களும் இன்று இந்த கார்த்திகை 2 எங்கள் மனமார்ந்த வீரவணக்கத்தை எங்களினுடைய போராளிகளுக்கும் எங்களுடைய அரசியலின் ஒரு எழுச்சியாக நின்று எம் தேசத்தை உலகமெங்கும் கொண்டு சென்ற தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுக்கும் இன்றைய நாளை சமர்ப்பிக்கின்றோம். இனி நாங்கள் கருத்தரங்குக்குள் செல்ல போகின்றோம். அவர்களுடைய குடும்பங்கள் என்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவீரனுடைய தியாகம் எம் மண்ணை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. ஒரு நாளும் வீரச்சா அடையாத அந்த நாட்கள் இல்லை எம் மண்ணில் என்ற வரலாறு எம்மோடு ஒட்டி இருக்கிறது. அதை நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு எங்களுடைய மாவீரர்களினுடைய எண்ணக்கருக்களை நாம் சுமந்து கொண்டு உலகம் எம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறதோ அத்தனை போராட்டங்களையும் நாம் ஒரு மிக பெரும் திரளாக பூட்டி இருக்கின்ற கதவுகளை உடைத்து எறிவோம் என இன்றும் நாங்கள் சபதம் எடுத்துக் கொள்ளுகின்றோம். நன்றி தர உரையாடுங்கள். மிக்க நன்றி அண்ணா. இதில் ஒன்றுமொரு விடியம்னா, அந்த காலகட்டத்தில் 2007 கார்த்திகை மாதம் தமிழ்ச்செல்வன் படுகொலை நடந்ததுக்கு பிறகு ஒரு எங்களை இந்தியாவில் இருக்கிற வட மாஸ்டர் சொல்லியிருப்பார், எங்களை தேசரை போய் சந்திச்சாண்ட ஒரு பொய் கதையை இப்போ படங்கள் ஃபேக் படங்களையும் இதை வச்சு கொண்டு இதன்றார். ஆனால் இப்போ அண்ணா மில்லர் படம் ரீச்சால் மில்லர் படம் அந்த அதன் கூட்டம் நடக்கும் போது எல்லா படங்களையும் விமர்சிக்கிற இவற்ற கருத்து இதுவரையும் இந்த சோசியல் மீடியாவில் வராததுக்கு என்ன காரணம் அண்ணா? நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால், இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் அரசியல் யூகங்களையும் தொழில் ரகசியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த படத்திற்கான அன்றைய நாளுக்காக இவருடைய அணியில் இருந்து சென்றவர் தான் அந்த புலி சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற சினிமா தயாரிப்பாளரும் ஆக்டருமா இருக்கின்றவர் அங்கே சென்றிருப்பார். அவர்
சிங்கம் புலி பாஸ்கரன் அவர்கள் மிக தெளிவாக அந்த அவரினுடைய அந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்திருப்பார். ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு பெரும் அரசியல் வட்டத்துக்குள் ஆரம்பித்திருப்பார். ஒன்று சீமானினுடைய கட்சியினுடைய ஆதரவாக சிங்கம்புலி சென்றிருப்பார். இன்றைய தமிழகத்தினுடைய நாற்காலியை அலங்கரிக்கின்றவர்களுடைய தலைமையில் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் சென்றிருப்பார். இரட்டை இலைக்கு பதிலாக இன்னும் ஒருவர் அங்கே சென்றிருப்பார். இப்படி அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை உள்ளடக்கித்தான் அவர்கள் இந்த காயை அங்கே நகர்த்தினார்கள். இந்த காய் நகர்த்தலை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து சீமானின் தரப்பாக, சீமானின் பிரதிநிதியாகவே இந்த சிங்கம்புலி அங்கே சென்றாரே தவிர அவருக்கும் மற்றும்படி பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த தொடரும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் சென்றது இதற்காகத்தான். பாஸ்கரன் அவர்கள் ஒரு மிக தெளிவானவர் எல்லா விடயங்களிலும். அது அரசியல் விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வர்த்தக விடயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவர் ஒரு மிக சிந்தனையோடு தான் அவர் காய் நகர்த்தியிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. நீங்கள் பார்க்க தவறினீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை. சரி, நாங்கள் விடயத்துக்கு செல்வோம். நீங்கள் இதுல தெளிவானவர் என்று சொல்றீங்க. மில்லர் அந்த தலைப்பு மில்லர் அண்ணையை குறிக்கிறன்னு தெரியுது. இதுல அந்த அந்த படம் அந்த பேரோட பழகினாக்கள் விதண்டாக்கள் அந்த ஆக்களை கூப்பிடாம, காக்காண்ண போன்ற ஆக்களை கூப்பிடாம சினிமா அந்த படத்துக்கு அவர்கள் எப்படி அவர்கள் மேல எப்படி டிஸ்கஸ் பண்ணாரோ கூட தெரியல. ஓகே, இது அந்த படம் வேற தான். இது மில்லர், கேப்டன் மில்லர் வைக்கல தானே, அல்லது லெப்டினன்ட் கர்னல் மில்லர் வைக்கல தானே? கேப்டன் தரன் இதுல அந்த கீழே ஒரு படம் ஒன்று ரைட்ல அதை அழிச்சு விடுங்க. எங்களோட லைன்ல அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் பிளாக் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் ஒரு விஷமாகவே நாங்க நினைக்கிறோம். நான் எங்களோட வாயால வட சொல்ற வட மாஸ்டர் படத்துல இல்ல அப்படி என்று இல்லை, இது நாங்கள் ஒரு விஷமாகவே பார்க்கிறோம். எங்களோட இனத்தினுடைய சாவக்கேடாகவே நாங்கள் பார்க்கிறோம். நான் பிளாக் பண்ணிட்டேன். இன்று வரைக்கும் எங்களோட இனம் தோற்றத்துக்கு காரணமே இதுதான் என்றது எங்களோட கருத்துல இருந்து இந்த மாற்றமும் இல்லை. எங்களோட நேரலைக்கும் வேண்டாம், அவ்வளவுதான். ரைட், சரி. இந்த விடயத்தை தர நாங்கள் பார்க்க வேண்டிய பல கோணங்கள் இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் நிச்சயமா பேச வேண்டும். இது ஈழத்தமிழர்களுடைய கருத்தரங்கம் என்றபடியால் நாங்கள் இதை பேசியே தீர வேண்டும். மில்லர் அவர்கள் பேர் மாவீரர் என்று நாங்கள் மில்லர் என்று ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்குது என்றால் அவர் ஒரு மாவீரர்கள் ஆகிவிட முடியாது. அல்லது தமிழ்நாட்டில் இன்று மாவீரர் பிரபாகரன் என்று பெயர் வைத்தவர்கள் போன்று அப்படி திருடி விடவும் முடியாது. இங்கே ஒரே ஒரு கேப்டன் மில்லர் அவர்கள் தான். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இங்கே எங்களுடைய மக்களுக்கு இந்த அரசியல் விளிம்புகள் என்ன, அரசியல் புரிதல்கள் என்ன என்பது ஒருபோதும் அவர்களுக்கு புரிய போறது கிடையாது. யாரோ ஒருவர் போடுவதை எடுத்து அவர்கள் நினைத்து விட்டு செல்லுகின்ற இன்றைய சமூகங்கள் தான் இங்கே நிறைந்திருக்கின்றார்கள். சரி, நாங்கள் விடயத்துக்குள் நிறைய நாங்கள் பேசுவோம் என்றால் இது ஒரு நல்ல தலைப்பு என்று நாங்கள் இந்த ரிச்சாவினுடைய இந்த மில்லர் திரைப்படத்தினுடைய வெளியிடும் இத்தனை பேர் கொதிக்கின்ற விடயங்களையும் பற்றி நாங்கள் அதை பற்றி கலந்து ஆலோசனை செய்கின்ற போது நீங்க சொல்லும் போது இந்த ரிச்சா அந்த படத்தை பற்றி விமர்சனம் நியாயபூர்வமாக விமர்சனம் செய்யறா நாங்கள் இருப்போம், போராளிகள் இருப்பினோம், ஊடகவியலாளர்கள் இருப்பினோம், நியாயமான ஊடகவியலாளர்கள் இருப்பினோம். மாற சிங்களவன் அனுராக்கு பின்னால வாழ் பிடிச்சு கொண்டு இருக்கிற அடிமுட்டாள்கள் இந்த படத்துக்கு எதிராக காணொலி போடுறதும், அதை யாருன்னு தெரியாதாக்கள் அந்த அனுராக்கு பின்னால இருக்கிறார்கள் போடுறதும், அதை எங்கடையாக்கள் தூக்கி கொண்டு பிடிச்சு கொண்டு அதை பரப்புறதும் என்ற ஒரு கேலி கூத்தை நான் பார்க்கிறேன். இதை எப்படியான கேலி கூத்தா நீங்கள் பார்க்குறீங்க? எப்படியான விடயம் இதுல முக்கியமா நான் பார்க்கிற விடயம் என்னவென்றால், இப்ப மில்லரனுடைய பெயர் எங்களுடைய மாவீரர் கேப்டன் மில்லர். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க என்னவென்றால், கேப்டன் மில்லர் அவர்கள் என்று வைத்திருந்தார் என்று சொன்னால் இந்த படத்தை தட்டி கேட்பதற்கு அல்லது ஒரு மாவீரர்களின் குடும்பங்களாக நிற்பவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும். இதுவும் வாய்ப்பு அல்ல என்றால் நாங்கள் ஒரு மிக திறன்பெற்ற சமூகமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றோம் இன்று. அப்ப பாஸ்கரன் அவர்கள் மீது தொடர்ச்சியான இந்த வன்மங்கள் ஏன் வருகிறது என்றால்,
கேப்டன் மில்லர் என்ற பெயரை அவர் அங்கே சூடியவர் கிடையாது. இன்று எங்களினுடைய மேதகு அவர்களினுடைய பெயர் பிரபாகரன் என்று எல்லோரும் வைக்கின்றார்கள். பிறந்த பிள்ளைகளில் இருந்து எல்லோரும் வைக்கின்றார்கள். ஆனால் எங்களினுடைய தாயக மண்ணில் மேதகு பிரபாகரன் என்பது அது எங்களினுடைய முகவரி. இந்த முகவரியை இன்று பலர் திருடி தங்களுடைய அரசியலுக்காக அவர்கள் வைப்பதும் எடுத்துக்கொண்டு செல்லுவதும் இது ஒரு வேறு விடயம். நாங்கள் அதற்குள் பிறகு செல்லுவோம். அப்ப பாஸ்கரன் அவர்கள் இன்று தன்னுடைய மகனை கொண்டு வந்து எங்களுடைய நிலத்தில் வைத்து இதை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? அவர் ஒரு திரைப்படம் எடுக்கின்றார், இதை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு பதாகை வைக்கப்படுகிறது, ஒரு ஃபுட்பாலோடு அவர் நிற்கின்றார். இந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு விளையாட்டு ஒரு ஃபுட்பாலாக இருக்கும் என்று எல்லோரும், உதைப்பந்தாட்டமாக இருக்கும் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். இதற்குள் மில்லர் என்கின்ற பெயரை முன்வைக்கின்றார்கள். இங்கேதான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கேப்டன் மில்லர் என்று அவர் வைத்தவர் கிடையாது. இங்கே நாங்கள் அதுதான் விடுதலை புலிகளினுடைய அடையாளம். ஒரு மாவீரனினுடைய அடையாளம் என்பது அவருக்கு முன் சூட்டப்படுகின்றது. வீரவேங்கை, லெப்டினன்ட், 2ஆம் லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கேர்னல், கேர்னல், இப்படி என்ற பிரிகேடியர் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் இது போய்கொண்டிருக்கும். அப்போ ஒரு விடுதலை புலி வீரனினுடைய அடையாளம் அங்கே முன் நிற்கிறது. இந்த கேப்டன் மில்லர் அண்ணா அவர்களினுடைய இந்த தியாகம் என்பதும் இந்த மக்கள் இன்று குமுறுகின்றவர்களினுடைய இந்த நகைச்சுவை என்பது இன்று பார்க்கும்போது இந்த இணையதளத்தில் புதிதாக இருக்கிறது. இதுவரைக்கும் மாவீரரின் எங்களுடைய கேப்டன் மில்லர் அண்ணாவினுடைய அந்த இடம் என்பது அது போர் முடிந்த பிறகு நாங்கள் சிறையில் இருந்து வந்து போய் பார்த்த போதும் அப்படியே தான் இருந்தது. அங்கத்தே இருக்கின்ற பிள்ளைகளும் அந்த மக்களும் சேர்ந்து அதை துப்புரவு செய்வதும் அந்த நாட்களை அனுசரிப்பதும் என்கின்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதே போன்றுதான் மாவீரர்களுடைய நாட்களும் வருகின்றது. அப்ப உண்மையிலேயே இந்த மாவீரர்களுடைய நிகழ்வை தாங்கி நிற்பவர்கள் போன்று இன்று எல்லோரும் இன்று இருக்கின்ற இந்த இணையதளத்தை தூக்கி கொண்டு வருகிறோம். எப்படி என்றால், மாவீரரை நீங்கள் இதை வைத்து படம் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு விவாதத்தை வைக்கின்றீர்கள். உண்மை என்றால் விடுதலை புலிகள் இருக்கின்ற போதே இந்தியாவினுடைய சினிமாவில் பல படங்கள் வந்திருந்தது. திருடா திருடி, பிரபுவும் கார்த்திக்கின் நடித்தது ஒரு படம், இப்படி பல வரிசைப்பட்டு அது அந்த காலமே. இப்போ நாங்கள் இந்த திரைப்பட வெளியீட்டு பிரிவை ஆர்கனைசேஷன் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் இப்படி பல படங்கள் வந்திருந்தது. அதற்குள் உள்கருத்துக்களாக நம்முடைய இதுகளை அந்த காலமே வைப்பார்கள். 1987 ஒரு படம் வெளியாகி இருந்தது. பிரபு அவர்கள் நடித்த படங்களில் இருந்து கார்த்திக் பிரபுவாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு 1993 திருடா திருடி வந்திருக்க வேண்டும். பிரசாந்த் அவர்கள் நடித்து இன்னும் வேற நடிகர்கள் நடித்த படங்கள் இருந்தது. அதற்குள்ளும் இந்த விடுதலை புலிகளினுடைய கதைகளை வைத்து அது ஒரு பெரும் விவாத பொருளாக அன்றைய காலம் இருந்தது. இது சினிமாவை பொறுத்தவரை, இந்திய சினிமாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இது நடக்கிறது. பல வேற்றுமொழியாளர்களும் எங்களுடைய இந்த போராட்டம் தேசிய தலைவரை எடுத்து அவர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வேற சப்ஜெக்டுக்குள் இருக்கிறது. இங்கே பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்? இது தாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஈழத்தமிழர்கள் அதான் நாங்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது ஒரு தமிழ், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு நிழல் அரசியல் எப்படி ஒரு திரைத்துறையை உலகத்திற்கு பறைசாற்றினார்களோ அந்த வகையில் இன்று ஒரு விதை அவர் இடுகின்றார். இதான் நாங்கள் உண்மை இருக்கின்ற விடயம். ஒரு பாஸ்கரன் அவர்களை பொறுத்தளவிலும் எங்கள் மக்களை பொறுத்தளவிலும் இந்த படம் அங்கே உருவாக்கப்படுகிறது என்றால் அது எங்களுடைய அடையாளம். வடக்கு கிழக்கு தாயகத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த அடையாளம் மீண்டும் மீண்டும் செல்ல போகிறது. எப்படி என்றால் இன்னும் இருக்கின்றவர்களை ஊக்குவிக்க போகிறது. இன்னும் அவர்கள் படங்களை எடுக்க போகிறார்கள். அசிங்கமான படங்களை எடுக்காமல் ஏதேனும் ஒரு நல்ல படங்களை எடுப்பதற்கு கதை ஆசிரியர்கள் அல்லது இதிலிருந்து வேறு இடங்களுக்கு சென்று போவர்கள் என்று பாடச் செல்லுகின்றவர்கள் போன்று இதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப இங்கே 2 கோணங்களை பார்க்க வேண்டும். என்னவென்றால், முக்கியமாக நாங்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். பொருளாதாரம் என்பது எமக்கு முக்கியம். இந்த பொருளாதாரம் முக்கியம் என்றால் இப்படியான சினிமா துறையும் எமக்கு முக்கியம் சார்ந்தது. நாங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். நாங்கள் எங்களினுடைய அடையாளத்தை தனித்துவமாக தொடர்ச்சியாக காட்ட முடியும்.
16 ஆண்டுகளிலும் 2 திரைப்படங்கள் குறும்படங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பெரும் படம் திரையில் ஓடப் போகிறது என்றால் இதை நாங்கள் எந்த வகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்கள் என்றால் அதை நாங்கள் அந்த படம் வெளியாகும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த படம் என்ன செய்தியை சொல்ல போகிறது? அவர்கள் முன்னுக்கு ஒரு மாவீரரை எந்த இடத்திலும் அவர்கள் கொச்சப்படுத்தியது கிடையாது. அவர்கள் மிகவும் யோசித்து தான் இந்த தலைப்பை மில்லர் என்று மட்டும் வைத்திருக்கின்றார்கள். கேப்டன் மில்லர் அவர்கள் என்று வைத்திருந்தால் இது அன்றே அது தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் யோசித்துத்தான் பல ஆய்வுகளை செய்துதான் மில்லர் என்ற பெயரை மட்டும் சூடியிருக்கின்றார்கள். அப்ப மில்லர் என்ற பெயர் இனி புறக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்கு வரத்தான் போகிறது. அப்ப அவர்கள் அது வரலாறு கிடையாது. கேப்டன் மில்லர் என்று சொல்லுகின்ற இந்த 87 இன்றைய நொடி வரைக்கும் எல்லா ஜீவனிடமும் கருவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அது தெரிய போகின்ற வரலாறு. இதை மாற்றிவிட முடியாது. இன்றைக்கு எங்களுடைய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் என்றால் அது ஒரே தமிழ்ச்செல்வண்ணா தான், ஒரே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் ஆசான் அவர்தான். அப்ப இந்த வடிவம் அது கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கு அது ஊட்டப்பட போகின்றது. அப்ப இன்றைக்கு மில்லர் என்கின்ற பேரோடு எடுத்துக்கொண்டு அவமானப்படுத்துகின்றவர் ஒரு இளம் ஒரு பிள்ளை பதிவிடுகின்றார். அப்படி என்றால் மில்லர் அவர்கள் வெடித்தது போல் உங்களுடைய ரீச்சாக்குளும் வெடிக்கும் என்ற ஒரு வார்த்தையை வைக்கின்றார். இது பாருங்கள், நீங்கள் அந்த பேரை வைத்ததை விட எங்களினுடைய இந்த தியாகத்தை எவ்வளவுக்கு அவர்கள் கொச்சப்படுத்துகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிய வேண்டும். அது ஒரு பதிவாகவே இருக்கிறது. அந்த நபர் என்ன சொல்லுகின்றார் என்றால், தனக்கு 2 மாவீரர்கள் இருக்கிறது, மில்லர் என்ற பெயரை வைத்தால் அவர் வெடித்தது போன்று உங்களுடைய அந்த ரிச்சாக்குள் வெடிக்கும் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்றார் என்றால் இவர்கள் தான் அசிங்கப்படுத்துகிறார்கள். பாஸ்கரன் அவர்கள் அவமானப்படுத்தவில்லை, இவர்கள் அசிங்கப்படுத்துகின்றார்கள். எப்படி என்றால் அதற்குள் வெடிக்கும் என்று. ஆனால் மில்லர் அண்ணாவினுடைய தியாகம் என்னவென்றால், ஒரு நீதியான போராட்டத்தின் ஒரு பல பக்கங்களிலும் இருந்து விடுதலை புலிகளை அடக்க வேண்டும் என்று துடித்த 2, ஒன்று இந்திய அரசு, இன்னொன்று இலங்கை அரசு, 2 அரசுக்கும் ஒரு பேரடியையும் ஒரு எழுச்சியையும் காட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்தில் உயிராயிரத்தை கொடுக்க வேண்டும் என்பதாலேயே கேப்டன் மில்லர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை அந்த மண்ணில் தந்திருப்பார். இது ஒரு விடுதலை புலிகளினுடைய எழுச்சிக்காக, விடுதலை புலிகளினுடைய ஒரு யுத்தி இராணுவ தந்திரத்திற்காக, உலகத்தை நடுங்க வைப்பதற்காக முதல் இது நடைபெற்றது. அப்ப இந்த தாக்குதலினுடைய யுத்திகளை கொண்டுதான் அரசியலும் இருந்தது. எழுச்சியாக செய்யுங்கள், யூகங்களாக வகையுங்கள், எம்முடைய இனத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இவர்கள் இன்று பாஸ்கரன் அவர்கள் மில்லர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு படம் எடுக்கின்றார்கள் என்றால் இங்கே உண்மையிலேயே பொறாமை மட்டும் தள்ளாடுகின்றது. பாஸ்கரன் மீது இருக்கின்ற பொறாமை, தன்னுடைய மகனை அங்கே படம் எடுப்பதும் இவர்கள் இங்கே பணங்களோடு அந்த ரிச்சாவை நடத்துவதும் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள். இப்ப குறுகிய வட்டம் என்றால் தமிழ்நாட்டில் சீமானோடு நிற்பது போன்று, சீமான் தான் தமிழீழத்தை பெற்றுத் தருவார் என்று பேசுகின்றது போன்ற இந்த குறுகிய வட்டத்துக்குள் நிற்பவர்கள், ஒரு 4 சிவத்துக்குள் நிற்பவர்கள் மட்டும்தான் இவர்கள். இவர்களுக்கு வெளியுலக அரசியல் என்பது என்னவென்று தெரியாது, வெளியுலக அரசியலுக்கு பொருளாதாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று தெரியாது. இன்று பாஸ்கரன் போன்றவர்கள் இனியும் எங்களுடைய மண்ணில் வர வேண்டும் என்பது, அவரை போன்றவர்கள் இன்னும் கொண்டு வந்து முதலீடை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் இப்படித்தான் கொக்கரித்து கொண்டு நிற்க போகின்றார்கள். முதல் அந்த படம் வர வேண்டும். அது என்ன செய்தி சொல்லுகிறது? ஒரு ஃபுட்பால் என்பது ஒரு கோல் போடுவது, ஒரு அதற்காக போராடுவது, சிறுவயதிலிருந்து அந்த கனவை தாங்குவது, அது வைக்கலாம், அது தவறல்ல. ஆனால் மாவீரனினுடைய தியாகத்தை அங்கே அவர்கள் கொண்டு வரவில்லை. கேப்டன் மில்லர் அவர்கள் என்ற பதாதத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. இதுல ஒரு விடயம் இப்போ 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் தனுஷ் கேப்டன் மில்லர் என்ற படம் வெளியானது. அதுக்கு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்டியிருந்தோம். அதை பார்த்து பல பேர் அந்த படத்துக்கு விமர்சனம் செய்திருந்தாலும், குறிப்பாக அந்த நாங்கள் கூகுளில் அடிக்கும் போது கேப்டன் மில்லர் போடும்போது அந்த படத்தில் பேர் தான் பெரும் மொழியை எங்களோட கேப்டன் மில்லர் என்ற இது மழுங்கடிக்கப்படும் என்ற விடயத்தை நாங்கள் கதைச்சிருப்போம். அதை எடுத்துக்கொண்டு பல பேர் அதை வச்சு கொண்டு 1.5 வருஷம் 2 வருஷம் அதை பேர் இப்போ கிட்ட நிலையம் எடுத்து வச்சு கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவர்கள் எங்கே போனார்கள்? அதோட 2 மாவீரர்கள் தன் குடும்பத்தில் இருக்குன்னு சொல்றார்.
போயும் எங்களை அழிச்ச இனவாதி அனுராக்கு பின்னால போய் நின்று கொண்டு இப்படி ஒரு பதிவை போடுறாரு. இவருக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கு. அந்த அந்த ரெண்டு உண்மையா அது அந்த இது அந்த கதை உண்மையா இருந்தால் இந்த மாவீரர் கூட வந்து இவரை மன்னிக்கணுமா? இவரெல்லாம் உணர்ச்சியாளர் போல வந்து இப்ப வந்து இதான அதே மாதிரி ஒண்ணு முக்கியமான இப்ப வந்து பொங்கு தமிழன்ற ஒரு விடயத்தை எங்கட பாரிய பொங்கு தமிழ் எடுத்துக்கொண்டு இங்க வந்து கழிவுகள் இதை கையில் எடுத்துக்கொண்டு வந்து பரப்புரை செய்யணும் இதண்டினா அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இப்படி ஒரு இது வந்து என்னன்றே தெரியாத விடயத்துக்கு போய் மூக்கு நுழைச்சு மில்லர் அணியையும் கொச்சப்படுத்துற விதமா வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து பரப்பினம் இதெல்லாம் எங்க போய் இந்த இனம் வந்து விழிப்பா இருக்குதா கண் மூடிக்கொண்டிருக்குதா என்னன்றே விளங்க இல்லையா இதுல. இது முக்கியமா நாங்கள் பார்ப்பது என்னென்றால் ரிச்சா என்ற பாஸ்கரன், தனி மனித பாஸ்கரன் வந்து இன்றைக்கு இந்த அர்ச்சுனாட டீம் வந்து நிற்குது, சுற்றி வளைத்து கொண்டு நிற்குது. இதில் விஷயம் தெரியாமல் சீமாண்ட டீமும் வந்து இதுக்குள்ளே இறங்கிட்டு நிற்கணும். ஆனால் சீமானினுடைய சார்பாகத்தான் சிங்கம்புலி அவர்கள் சென்று வந்தார்கள். மற்றும்படி அவருக்கும் பாஸ்கரனுக்கும் எந்த தொடரும் கிடையாதுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தவும் முடியும். இதில் முக்கியமாக என்னவென்றால் எங்களுக்கு தேவை எங்களுடைய நிலப்பரப்பில் ஒரு மிக பெரும் ஒரு அரசியலினுடைய ஒரு அடிப்படை இந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது எனக்கு முக்கியம். இப்போ நீங்கள் உதாரணமாக இன்றைக்கு இவர்கள் ஒரு பிரகடனத்தை செய்ய போகின்றார்கள் பொங்கு தமிழை என்றால், இந்த பொங்கு தமிழினுடைய வலு என்பது ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு அரசியலினுடைய ஒரு வெளிப்பாடின் அந்த தாங்கி நிற்கிறது தான் இந்த பொருளாதாரத்தை பார்க்கணும். உலகத்தில் நாங்கள் பொருளாதாரம் இல்லாமல் எமக்குரிய எந்த சுதந்திரமும் நாங்கள் பெற முடியாது. அது ஒரு தன்னாட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை ஒரு வடக்கு கிழக்காக பிரித்து விடுகின்ற ஒரு வாக்கெடுப்புக்கு செல்லுகின்ற போதும் சரி, முதல் நாங்கள் இதைத்தான் அங்கே அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் என்ன உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய விளிம்புகள் என்னன்றதை அரசியலில் பார்ப்பார்கள். அப்ப இது வந்து ஒரு 4 சிவத்துக்குள் நிற்கின்ற, இப்ப சீமானோடு நிற்கின்ற இந்த தமிழீழம் பெறுகின்ற இந்த படம் காட்டுகின்றவர்கள் தான் இப்படியானவர்களுக்கு பின்னும் நிற்கின்றார்கள். ஒரு அறிவார்ந்த சமூகமாக உலகத்தில் இது எப்படி நாங்கள் விடுதலையாக வேண்டும், உலகத்திற்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல வேண்டும், உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை நாங்கள் எப்படி உடைத்து எங்களினுடைய கருத்தை கொண்டு போக வேண்டும் என்று சிந்தனை இல்லாதவர்கள் தான் இதற்குள் போய் ஓடி போய் நிற்பார்கள். அப்ப இதற்குள் பின்னுக்கு யார் இருக்கின்றார்கள் என்றால் பாஸ்கரன் அவர்கள் மீது வன்மம் கொண்டிருக்கின்றவர்கள், பாஸ்கரன் மகன் மீது வன்மம் கொண்டிருக்கின்றவர்கள். இது எங்களுக்கு ஒரு மிக பெரும் அடையாளமாக 2025 ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் சர்வதேசத்திற்கு கொண்டு வருவதற்கு எமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி என்றால், இந்த படம் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இதை எடுக்கின்றார் என்றால் இதை விநியோகங்கள் உலகம் எங்கும் செய்ய போகின்றார்கள். இந்த இப்படியான விஷயங்களுக்குள் ஈழத்தமிழன் இறங்குகின்ற போது அது எங்களினுடைய அந்த மிக பெரும் ஒரு அடையாளமாக எங்களுடைய ஈழத்தமிழர்கள், இந்த ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுடைய ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு வலுவாக இது அமையப் போகிறது. இப்ப இது இன்றோடு இது முடிய போற விடயம் அல்ல. அப்போ ஒருவர் நத்திடுகின்ற போது அதை பிடுங்கி எறிய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சமூகத்தினுடைய அரசியல் விழிப்புணர்வு என்பது 0 என்பதுதான் உண்மை. அதை நாங்கள் சொல்லுகின்றோம். இவர்களுக்கு அரசியல் என்ற எந்த துளியும் கிடையாது. இவர்கள் எல்லாம் எங்களுடைய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுடைய நிழல் படத்தையோ அல்லது அவரை பற்றி பேசுவதற்கோ தகுதியற்றவர்கள். அடிப்படையில் ஒரு அரசியல் அறிவு எல்லோருக்கும் தெரியும் என்னவென்றால், ஒரு நாடு தன்னாட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவன் பக்கம் நிற்க வேண்டும். அப்ப எங்களுக்கு இருந்த பயம் என்னவென்றால், ஒரு நிரந்தர பொருளாதாரங்களை செய்வதற்கு யாரும் இல்லை, ஊக்குவிப்பதற்கு பாதையை காட்டுவதற்கு யாரும் இல்லை என்ற போது ஒரு சிலர் வந்து இன்று முதலீடுகளை இடுகின்ற போது அதை பிடுங்கி எறிய நினைக்கின்றார்கள் என்றால், இங்கே நாங்கள் எதை சொல்லுவது என்றால், இது விஷக்கிருமிகளால் இது நடைபெறுகிறது. இதற்குள் ஈழத்தமிழர்கள், இந்த மாவீர குடும்பத்தை சேர்ந்த நீங்கள், உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், தமிழீழ விடுதலை புலிகளினுடைய வரலாற்று காலங்களும் 18ஆம் தேதி வரைக்கும் வீரச்சா அடைந்தவர்கள் மட்டுமே மாவீரர்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அப்ப நீங்கள் கண்டவர்களுக்கெல்லாம் புலிக்கொடியை போர்த்துகின்ற போதும், கண்டவர்களை எல்லாம் தளபதிகள் என்று கொண்டு வந்து வீர வணக்கம் செலுத்துகின்ற போதும் நீங்கள் எல்லாம் எங்கே போனீர்கள்? எங்க போய் இருந்தீர்கள்? ஒருவன் மாவீரரை கை வைக்காமல் பேரைத்தான் எடுக்கின்றார்கள். மில்லர் என்கின்ற அந்த பேருக்குரிய கௌரவம் அவரினுடைய சிறுவயது காலத்தை சில நேரம் உள்ளடக்குவார்கள், அவருடைய இளமை காலங்களை உள்ளடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மாவீரரை அவர்கள் எந்த இடத்திலும் கேப்டன் மில்லர் என்கின்ற அந்த பதார்த்தத்தை கொண்டு வந்தவர்கள் கிடையாது.
விடுதலை புலிகளினுடைய மரபும் மாவீரர்களினுடைய அந்த அடையாளமும் அதை இவர்கள் கொண்டு வந்தவர்களே கிடையாது. அதை மிக இவர்கள் எமக்கு எதிரியானவர்களைத்தான் இவர்கள் அழைத்து சென்றார்கள். நீங்கள் எங்கள் மனங்களில் இருக்கின்ற வலிகள் கவிதையாக இதே படம் வெளியிட்டதால் நாங்கள் அந்த கவிதையும் வெளியிட்டிருப்போம். என்றால் பாஸ்கரன் போன்றவர்கள் போராளிகளுக்கு, காக்கண்ணா போன்ற மூத்த போராளிகளுக்கு ஒரு மரியாதையை கொடுக்காமல் அங்கே இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து நிகழ்ச்சிகளை நடத்தும் போது நாங்கள் குமுறி இருந்தோம். அந்த காணொளியையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். பல பல கவிதைகளோடு நாங்கள் எங்களுடைய போராளிகளுக்கும் எங்களுடைய காக்கண்ணா அவர்களுக்கும் சமர்ப்பணமாக எல்லா போராளிகளுக்கும் நாங்கள் செய்திருந்தோம். உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடிய எங்களுடைய போராளிகளை அந்த இடத்தில் நிறுத்தி இதை செய்திருந்தால் அந்த விழாவை அது இன்னும் எங்கள் மனங்களில் ஒரு பெரும் இடமாக அமைந்திருக்கும். நாங்கள் அதையும் கடந்துதான் உண்மையை பேசுகின்றோம். அரசியலிலும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலும் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் எடுத்துச் செல்லுகின்ற பணிகள், அதை நீங்கள் விட்டு கொடுங்கள். என் அன்புக்குரிய மக்களை, கண்டவர்களெல்லாம் வந்து என் இனத்தை இப்படியே கருவறுத்து நாம் எந்த திசைக்குள் செல்ல போகின்றோம்? இது நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு பேசுகின்றது. இது என் இனத்தினுடைய பிரச்சனை, அடுத்த தலைமுறையினுடைய வரலாறு. ஒரு வயது வந்த பெண் பாட வேண்டும் என்ற ஆசையில் வேற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் சமூகம் நீங்கள். ஏன் இந்த படத்தை உருவாக்குவது போன்று நீங்களும் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து எங்கள் மண்ணில் நீங்கள் உலகத்தில் இருந்து வருபவர்களை இணைத்து இதை செய்வதற்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஈழத் தமிழர்களினுடைய ஒரு மிக பெரும் பொருளாதாரத்திலும் எங்களின் அடையாளத்திலும் இந்த மில்லர் திரைப்படம் இருக்க போகிறது. இது ஒரு புது யுகமாக இருக்க போகிறது. இது 2009க்கு 2008க்கு முதல் எப்படி தமிழீழ விடுதலை புலிகளின் அரசினால் வெளியிடப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய படங்கள் இருப்பது போன்று நாங்கள் பார்க்காமல் விட்டாலும் அங்கே பொருளாதாரத்திற்காக இதை நாங்கள் நிறுத்த முடியும். அப்ப இந்த பொருளாதாரங்களை மெல்ல மெல்ல ஈழத்தமிழன் ஒவ்வொரு பாதையாக திறந்து போகின்ற போதுதான் எமது அரசியல் இங்கே வலுவாக்கப்படும். உலகத்தில் நாம் சந்தித்த அனைத்து மனிதநேய செயற்பாட்டாளர்களும் எங்களினுடைய பொருளாதாரத்தில் மிக கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் சந்திக்க போகின்ற இடங்கள் எல்லாம் முதலில் அவர்கள் கேட்பது எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிரந்தர மக்களினுடைய வாழ்வியலினுடைய தத்துவங்களை. அப்ப இப்படி போன்ற பாஸ்கரன் அவர்கள் போன்றவர்கள் இந்த வழிகளை காட்டுகின்ற போது தயவு செய்து என் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அன்புக்குரிய மக்களை நீங்கள் இறுக்கி பற்றி கொள்ளுங்கள். இந்த படம் வெளியாகி மில்லர் அண்ணா அவர்களுக்கு, கேப்டன் மில்லர் அண்ணா அவர்களினுடைய மாவீர தியாகங்களுக்கு கொச்சப்படுத்தினால் நீங்கள் விமர்சிப்பதற்கும் உங்களை போன்ற பிள்ளைகள் நேரடியாகவே அவரிடம் சென்று கேட்பதற்கும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஒரு பயிர் இடுகின்ற போது அதை முளையிலேயே கிள்ளி எறிய நினைக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஈழத்தமிழனாக இருக்க முடியாது. இன்று பலர் தங்களை வேற நாட்டவர்களாக வந்து எம்மக்குள் கலந்து கொண்டு எம் இனத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை 16 ஆண்டுகளாக அழித்து நிற்கின்றார்கள். 22 ஆசனங்களில் இருந்த ஈழத்தமிழன் 16 ஆசனத்துக்கு சென்று இன்று 8 ஆசனங்களில் இருக்கின்றான். வருகின்ற இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் 3 ஆசனங்களை பெறப்போகின்றான். இதை ஒன்றுமே சிந்திக்காமல், பொருளாதாரத்தை சிந்திக்காமல் ஒரு முளையிடுகின்ற அந்த பயிரை பிடுங்கி எறிய நினைக்கின்ற உங்களுடைய இந்த அரசியல் கொள்கைகள் என்பதும் உங்களுடைய சிந்தனைகள் என்பதும் எந்த வடிவத்தில் இருக்கிறது? தயவு செய்து அரசியலை படியுங்கள். படியாமல் விட்டாலும் இந்த கருத்தரங்குகளில் இணைந்து கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்துங்கள். அறியாமை உங்களுடைய இனத்தை தான் கொண்டு போய் இந்த 16 ஆண்டுகளாக சுதுக்கி வைக்க போகிறது. கண்டவன் எவனோ ஒருவன் இந்த டிக்டாக்கில் நிற்கின்ற சில கழிசறைகளுக்கு 200 ஈரோவையோ 200 கனடியன் டொலர்ஸையோ கொடுத்துவிட்டு நீ பாக்கி வந்ததெல்லாம் கத்தன்றது போல் அவர்கள் கத்துகின்றார்கள். இவர்களுக்கு எம் மண்ணினுடைய, எம் ஈழத் தமிழர்களினுடைய எந்த அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக ஒரு நிரந்தர ஒரு வருமானத்தை பெறுகின்ற ஒரு மிக பெரும் அடையாளத்தை சுமக்கின்ற வடிவங்களும் இங்கே மூடப்படுகின்றது. எனவே என் அன்புக்குரியவர்களை, நாங்கள் இதுவரை பேசிய விடயங்களில் இருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நிரந்தர விடயங்களை ஒருவர் எடுத்து இதை முயற்சி செய்யும் போது ஒரு இனமாக நின்று தோள் கொடுங்கள்.
கந்தையா பாஸ்கரன் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நின்று தோள் கொடுங்கள். அந்த படம் வெளியாகி எங்கள் மாவீரர்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் அதை கேளுங்கள். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. எனவே இன்று அவர் வைத்திருக்கின்ற இந்த முளையை கிள்ளி எறியாதீர்கள் என்று எங்களுடைய மக்களில் இன்றும் இந்த மண்ணுக்காக ஆயுதங்கள் ஏந்தி தூக்கி நாங்கள் சிறைகளில் இருந்து வந்தும் இன்றும் இந்த உலகப்பரப்பில் வந்திருக்கின்ற பொறிமுறைகளுக்கும் அரசியலுக்கும் முகம் கொடுத்து நிற்கும் நாம் ஒரு தீர்க்கதரிசியாக உங்களுக்கு சொல்லுகின்றோம். எம் தேசிய தலைவர் வளர்த்த அந்த வளர்ப்பில் இருந்து நீங்களும் உங்களை கற்றுக்கொள்ள மாற்றிக்கொள்ளுங்கள். எங்களுக்கு அரசியல் பேசுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதையும் மீறி நாங்கள் நிற்கின்றோம் என்றால் எங்களினுடைய இந்த 2ஆம் தேதி கார்த்திகை எங்களுடைய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்களை போன்றவர்களுடைய அந்த தியாகங்களுக்கு வலி சேர்க்க வேண்டும் என்றே இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இந்த மில்லர் படம் அவர் கேப்டன் மில்லர் என்று வைக்காததால் அவர் மில்லர் என்று வைத்திருக்கின்றார். ஒரு மாவீரனுடைய அடையாளம் அந்த கேப்டன் மில்லர் என்பது. எனவே இந்த மில்லர் என்ற படம் வந்து அது உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றதோ அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு அதை தடை செய்வதா அல்லது இனி அவரை இப்படியான விடயங்களுக்குள் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு முளை நட்டுகின்ற போது ஒரு இனத்தினுடைய மிக பெரும் ஆற்றல்களையும் அந்த அறிவார்ந்த ஆயுதங்களையும் உடைத்து எறியாதீர்கள் மீண்டும் மீண்டும் என்பதை இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த டிக்டாக் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் கிடையாது. எம்மால் முடிந்தவரை அந்த இனம் நல்லா இருக்க வேண்டும் என்று கருத்துக்களையும் எம்மால் முடிந்த கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் செய்வதே ஒரு ஊடகத்தினுடைய தர்மமாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி அசிங்கமாக 200 ஈரோக்கும் அல்லது ஒரு 200 சுவிஸ் பிராங்குக்கும் 200 கனடியன் டாலர்ஸுக்கும் வித்து பிழைக்கின்ற இனமாக மாறாதீர்கள். ஒருவர் நட்டுகின்ற அந்த விதைக்கு பக்கபலமாக நில்லுங்கள், நிழலாக நில்லுங்கள். அது என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். இதுல நாங்கள் இந்த படத்துக்கு நாங்கள் இப்படி சொல்றபடியா நாங்கள் பாஸ்கரனை நாங்கள் ஆதரிக்கிற அவர் செய்யற ஒழுக்க சீரழிவான விடயங்களை நாங்கள் ஆதரிக்கிறபடிய கருத்து இல்லை. நாங்கள் பொதுவான ஈழத்தமிழருக்கான கருத்தை நாங்கள் இதுல பதிவு செய்கிறோம். அது அடுத்த சிவ தமிழ்ச்செல்வன் என்ற இந்த நினைவு நாளில் அவற்றை நண்பனான கபிலம்மான் அந்த அவரை பற்றியான பேச்சும் இப்போ அண்மையில் வந்திருக்கு. அவர் 90ஆம் ஆண்டு எல்லாம் திருவண்ணாமலை என்று பாய்ச்சி கொடுத்தாரு, 2002 எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றியான இதுகளை எங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தரன் இது நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நானும் இதில் ஒருக்கா சொல்லிவிடுறேன். எங்களுக்கு சகோதரர் பாஸ்கரன் என்றது எங்களுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, இல்லை நாங்கள் அதை நிற்க போகிறவர்களும் கிடையாது. இந்த இனம் விடுதலையாக வேண்டும், மாவீரர்களுடைய கனவுகளை சுமந்து நிற்கிற நாங்கள் எது செய்தாலும் எங்களுடைய இனத்திற்கு தான் நடக்குது. அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம், வடக்கு கிழக்கினுடைய அடையாளம். நீங்க ஓடி போய் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆதரித்து 10 வருஷமா சீமானுக்கு அள்ளி போட்டு சீமான் ஏதோ ஈழத்தமிழனுடைய தலைவர் போலவும் அல்லது அடையாளம் போலவும் வச்சிருக்கின்ற இந்த கேண கூட்டம் முதல்ல பாஸ்கரனை விமர்சிக்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்கள் உலக அரசியலை படியுங்கோ. எல்லாரும் நீங்க வெளியிலாம் நிக்கிறீங்க, உங்களோட பேர் விவரங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் நீங்க வெளிநாட்டில் நிற்கிறீங்கள். வெளிநாட்டில் போய் இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்பையும் சந்தித்து உரையாடுங்கோ. உரையாடிட்டு இந்த அரசியல் யூகங்களை புரியுங்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சீமான் என்ற கட்சியால என்னத்தை புடுங்கலும் நீங்கள் முட்டைக்கு மயிர் தான் புடுங்குவீங்கள். சீமான் என்ற ஒரு ஆயுதம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கோழி முட்டையில் இருக்கிற மயிர் புடுங்குறது. சீமானவர் இப்போ அண்மையில கூட பாலியல் கேஸுக்காண்டி விஜயலட்சுமியே நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரின ஒரு அசிங்கம் என்ன. அதுக்கு அடுத்தது வலகையா இருக்கு காரணமா இருக்கிற களஞ்சியம் சோழன் களஞ்சியம் அஞ்சலி இந்த பாலியல் விஷயத்துல அதுக்கு கேஸ் போய் கொண்டிருக்குது. அப்படி இந்திய இராணுவத்தின் நேவியின் ஆக்களை வச்சு கொண்டு பொங்கு தமிழகத்தை போயினோம். அவற்றை இதுல குரல் பதிவு தானினோம். அதுல இந்த இதுலயே அண்மையில இப்ப 2 வருஷத்துக்கு முறையே நான் குரல் பதிவு போட்டிருந்தேன். அவரோட எந்த பேட்டி இதை நான் போட்டிருந்தேன். அதுல அவர் தெளிவா சொல்ற சுமந்திரன் புலவர் போன்றவர்கள் சொல்லித்தான் தான் இந்த முல்லைத்தீவுல நின்று கொண்டே களஞ்சியம் என்ன சொல்லியிருந்தார், இது இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளோட மட்டும்தான் போரிட்டது, பொதுமக்கள் ஒருவரை படுகொலை செய்யலையே என்ற ஒரு பொய்யான பதிவு பதிவிட்டவர்கள் இந்த களஞ்சியம். இந்த களஞ்சியத்தை கொண்டு நீங்கள் பொங்கு தமிழுக்கு கொண்டு இதன்றீங்கள் என்றால் உங்களோட அறிவு எவ்வளவு தூரம் இருக்குது, உங்களோட விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் இருக்குது, உங்களோட ஆய்வு எவ்வளவு தூரம் இருக்குன்றதை எங்களுக்கு தெளிவாக காட்டுது. தொடருங்கண்ணா.
பார்த்தேன். இதுல கொஞ்சம் பேர் இருக்கணும் என்னென்றால் இவர்கள் தான் இந்த ஆறு இந்த விசச்செடிய அர்ச்சுனாவை கொண்டு வந்தவர்களும் இந்த சீமானுக்கு பின்னுக்கு நிற்கிறவர்களுக்கும் ஈழத்தமிழனுடைய ஒரு அரசியல் யூகமோ அல்லது ஒரு அரசியல் எழுச்சி ஒன்றும் தெரியாது. இந்த இனம் அப்படி விடுதலையாக போகின்ற ஒன்றுமே விளங்காது, ஒருவும் தெரியாது. யாரோ ஒருவன் செய்துட்டான்னு சொன்னா அவனை விடுறதும் இல்லை. கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கவன், அவங்களாவது செய்துட்டு போகட்டுமே. கிழக்குல எங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கொண்டு வரட்டும், கொண்டு வரத்துக்கு விடுங்கவன், ஏன் விடுறீங்கள் இல்லை? இதில் வந்து சிறியன் ஒரு இளைஞருக்கு வணக்கம். ஓகே, அவர் போட்டு இதை வந்து நாங்கள் கபிலம்மன் அவர்களுடைய இதை பற்றி இல்லை, நாங்கள் இன்றைக்கு அது நல்லதாக போச்சுடா. தமிழ்செல்வன் அவர்களினுடைய ஒரு மிக பெரும் நண்பர் தான் கபிலம்மான் அவர்கள். 2 பேரும் என்னென்றால் ஒரே பாசறையில் தான் பயிற்சி பெற்றவர்கள். தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளினுடைய 4வது பாசறையில் பயிற்சி எடுத்திருப்பினும் அது தொடர்ச்சியாக இருந்தது அவர்களுடைய உறவு முறைகள் எல்லாம். இப்படித்தான் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் இந்த பாசறை மூலம் இணைந்து கொண்டவர்கள் அவர்கள் இறுதி வரைக்கும் அந்த நட்புகளோடு இருப்பார்கள். அது ஒரு சிறந்த நட்பாக இருந்தது தமிழீழ விடுதலை புலிகளில். நாங்கள் இன்று இதையெல்லாம் உரையாடினோம் என்றால் இன்றைக்கு கண்டவர்கள் எல்லாம் எடுத்து இதை கையாளுவது போன்றுதான் அதையும் மீண்டும் அவர்கள் கையாளுவார்கள். பிரிகடியர் எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழ்செல்வன் அண்ணா அவர்களும் எங்களுடைய மரியாதைக்குரிய பிரிகடியர் கபிலம்மான் அவர்களும் ஒரு மிக பெரும் தோழர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவருடைய பாசறை காலத்தில் இருந்து இறுதி அவரினுடைய காலம் வரைக்கும், எங்களுடைய தமிழ்செல்வன காலம் வரைக்கும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு உறவில் இருந்தார்கள். ஏன்னா கபிலம்மான் அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த ஒரு நல்ல ஒரு வாண்டிங் அவர்களுக்குள், நல்ல ஒரு மூவிங் அவர்களுக்குள் இருந்தது. இதெல்லாம் விடுதலை புலிகளில் அது ஒரு பெரும் பாக்கியமாக அவர்கள் அந்த காலங்களில் பார்க்கின்ற போராளிகளுக்கும் அவர்களுடைய ஒற்றுமைகளுக்கும் எங்களுக்கு இருக்கின்ற நண்பர்களோடு எவ்வளவு உறவுகளாக இருக்க வேண்டும் என்கின்ற சில பதார்த்தங்களை கூட அது வழிவகுத்து கொடுக்கும். அதில் முக்கியமாக கபிலம்மான் அவர்களுக்கு இவர் அப்போது அரசியல் அல்ல, அவர்கள் நிர்வாகமும் மெடிசின் ரீதியாகவும் எங்களுடைய தமிழ்செல்வன் அவர்கள் இருந்திருப்பார். அது 1993ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அது என்னென்றால் புலனாய்த்துறை போராளிகளாகவே சில தாக்குதலை செய்தினம். அதுக்கு கபிலம்மான் தான் நிர்வாக பொறுப்பாக நின்றிருப்பார் 93 காலப்பகுதியில். அந்த காலமெல்லாம் தமிழ்செல்வன்னா மெடிக்கல் பிரிவு, வளங்கள் பிரிவு அதற்குள்ள ஒருங்கிணைப்பு செய்து ஒரு மிக பெரும் ஒரு அன்பான பரிமாற்றங்கள் இருக்கும். தொடர்ச்சியாக சந்திப்பினம், தொடர்ச்சியாக கதைப்பினம். அப்போதான் எங்களுக்கு ஈழவன் உண்டு, இன்னும் பல அதே வியில் தொடங்கின பேரில் என்ன பலர் அதை இது பண்ணுவாங்கள் என்று நாங்கள் அதை மறைக்கிறோம். 2 அதாவது புரவ போன்ற பேரினுடைய பயிற்சி முகாம்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. பொஸ்கண்ணா அவர்களின் தலைமையேற்று அவர் நிர்வாகங்களை செய்த போது இது அந்த காலம் கபிலம்மானினுடைய நிர்வாக தலைமையிலேயே பல தாக்குதல்களுக்கு, இப்போ அந்த அச்சுவேலி பகுதி என்றால் எல்லாருக்கும் தெரியும். குருதா நாங்கள் அதான் இந்த சுருக்கமாக சொல்லுவோம். அச்சுவேலி என்றால் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளே எவ்வளோ அதை ஒரு பெரும் தாக்குதலுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொஞ்சம் போராளிகளாக இறக்கி அப்படி செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கின்ற போதெல்லாம் அவர்கள் மிக பெரும் நட்பாக இருந்தார்கள். நாங்கள் இதுக்கு முதலும் பல முறை ஊரில் இருக்கின்ற போதும் அண்ணா தமிழ்செல்வன் அவர்களுடைய நினைவாக நாங்கள் பதிவிட்டிருப்போம். பூனகிரி தாக்குதல் நாங்கள் செல்லுகின்ற போது அது ஒரு வரப்பிரதாசமாக ஒன்றாக கிடைத்தது எங்களுடைய பூமியில் என்றதை நாங்கள் பேசியிருப்போம். இன்று நாங்கள் மீண்டும் சொல்லுவது அதுதான், அறிவார்ந்த சமூகமாக இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ உண்மையிலேயே கபிலம்மான் போன்றவர்கள், தமிழ்செல்வண்ணா அவர்கள் போன்றவர்கள் எங்கள் மண்ணில் வாழ்ந்த அந்த தெய்வங்கள் காட்டி தந்த பாதைகளை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். இன்று நிற்கின்ற இந்த சிறார்களுக்கு என்னவென்றே தெரியாது. தங்களை ஒரு போராளி குடும்பமாக, தங்களை ஒரு மாவீர குடும்பங்களாக, தங்களை இறுதி களமுனை நின்றோம் என்று பொய்களை பீத்துகின்றவர்களாக, இன்று தாங்கள் சிறையில் இருந்தோம் என்று பொய்களை பீத்துகின்றவர்களாக இந்த இனம் இன்று இவ்வளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கின்றது. ஒரு மாவீரன் என்று சொன்னால் அது இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக 18ஆம் திகதி மட்டும் மடிந்தவர்கள் என்ற கனவோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஈழத்தமிழனும்.
அது தன்னுடைய சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, சொந்த 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 அப்பாவாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் அந்த களமுனை 17ஆம் தேதி முடிவடைகிறது. 18ஆம் தேதி கையளிப்பு நடக்கிறது. இதில் வீரச்சா அடைந்தவர்களினுடைய அந்த விவரங்களும் அவர்களுக்கான மகுடங்களும் இருக்க வேண்டுமே தவிர, இன்று எல்லாத்திலும் கலப்படம், ஒரு இனத்திலும் கலப்படம், வார்த்தைகளிலும் கலப்படம், போராளிகளுக்குள் போராளிகள் இல்லாதவர்கள் கலப்படம், மாவீரர்களுக்குள் மாவீரர்கள் இல்லாதவர்கள் கலப்படம், மாவீர குடும்பங்களுக்குள் மாவீர குடும்பங்கள் இல்லாதவர்கள் கலப்படம், போராளிகள் இல்லாதவர்கள் தங்களை போராளிகளாக சித்திகரித்துக் கொண்டு இந்த இனத்தையே 16 ஆண்டுகளாக பல பக்கங்களிலும் இருந்து உண்மையாக இந்த இனத்துக்காக தோள் கொடுத்தவர்களை அவமானப்படுத்தி கொண்டு நிற்கின்றார்கள். ஆனால் இந்த மக்களும் இந்த புலத்தில் இருக்கின்ற மக்கள் தான் உண்மையில் நீங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்தால் இந்த நிலத்தில் நடக்கின்ற இந்த பொருளாதார முன்னேற்ற விடயங்களை தயவு செய்து தலையிடாதீர்கள். ஒரு மாவீரருடைய முதலாவது அந்த அந்த கேப்டன் மில்லர் அண்ணா அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பை வைத்திருந்தாலே ஒரு 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 மாவீரரினுடைய குடும்பமாகவோ ஒரு ஈழத்தமிழனாகவோ நீங்கள் கேட்கலாம். பாஸ்கரன் அவர்களிடம் நேரடியாக சென்று, அண்ணா பாஸ்கரன் அவர்களே, எனக்கு அண்ணா 2 அண்ணா மாவீரர், ஏன் இந்த பேரை வச்சுக்கிட்டு கேளுங்கோ. எதற்கு ஊடகத்துல பண்றீங்கள்? ஏன் ஊடகம் பண்ண வேண்டும்? அப்ப நீங்கள் யாரோ ஒருவருக்கு பின்னின்று இந்த காயை நகர்த்துகின்றீர்கள். என் அன்புக்குரிய வடக்கு கிழக்கில் பிறந்த ஒவ்வொரு ஈழத்தமிழன் பிறந்து புலத்தில் வாழுகின்ற இந்த 8,80,000க்கு மேற்பட்ட என் அன்புக்குரிய மக்கள், கந்தையா பாஸ்கரன் என்று ஒரு தனி மனிதனாக ஒரு நிரந்தர பொருளாதாரத்தை அந்த இடத்தில் கொண்டு வந்து பலருக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போதும் இதையும் எங்களினுடைய ஒரு ஈழத்தமிழனுடைய அடையாளமாக நாங்கள் பார்ப்போம். ஏன் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே ஓடிப்போய் நிற்க போறோம்? அவர்கள் ஒரு நாடு, அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளிலும் ஒரு வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது. சமஷ்டி முறை தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கின்ற மொழிவழி மாநிலங்களுக்கு சமஷ்டி முறை உரிமையை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுதிய வைத்திருக்கின்றார்கள். அனைத்து ஆதாரங்களும் வைத்திருக்கின்றார்கள். அப்ப நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய மக்கள் என்ன செய்கின்றார்களோ அதற்கு அவர் துணையாக நிற்போம். அதற்கு துணையாக எப்படி உங்களை தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் முடிந்த பின் 2010க்கு பிறகு தமிழ்நாட்டில் நின்றவர் தமிழீழம் பிடித்து தருவார் என்று சொல்லி அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டு கையிழந்த போராளிகள், காலிழந்த போராளிகளுக்கு 5 10 பிச்சை போட்ட சமூகம் நீங்கள் உத்தமர் கிடையாது. இன்று வரை அந்த கட்சி திருப்பியும் ஒரு தமிழன் மீதே திரும்பி அடிக்கிறது. அது யாருக்கா எதிரியாக துவங்கப்பட்டது? இலங்கையின் பேரினவாதத்துக்காக தங்களை ஒரு கட்சியாக நியமித்தார்கள். பிறகு அந்த காலம் அரசாங்கமாக இருந்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். ஆனால் இன்று பார்த்தால் எல்லாத்தையும் களைந்தறிந்து விட்டு ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று வந்த நடிகர் மீதும் அந்த பிள்ளைகள் மீதும் இவர்கள் விஷம் கொண்டு கக்குகின்றார்கள். அது மட்டுமில்லைன்னா, யாருக்கு எதிராக சிங்களருக்கு எதிராக தொடக்கப்பட்ட கட்சி கடைசியா சிங்கள இனவாதி அனுராக் ஆதரவா போய் பிரசாரம் செய்கிற வேலையைத்தான் சீமாண்ட கட்சி இப்ப வெளிப்படையாவே செய்து கொண்டு நிற்குதானே. கண்டிப்பா. அப்ப இதையெல்லாம் செய்த நீங்கள் பாஸ்கரனை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இங்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மையிலேயே பாஸ்கரன் அவர்கள் சீமான் அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார். ஆனா இந்த இடத்திலும் நாங்கள் அதை சுட்டி காட்டுறோம். பாஸ்கரன் அவர்கள் சீமான் அவர்களினுடைய ஒரு மிக பெரும் நெருங்கிய சகோதரரும் ஒரு நண்பருமான சிங்கம்புலி அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். அப்ப நாங்கள் எல்லாமே பார்க்கின்றோம். அவர்கள் அரசியலையும் கையாளுகின்றார்கள். அவர்கள் உங்களை போன்றுதான் தமிழ்நாட்டையும் நேசிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை நேசிக்கின்றார்கள். ஒரு பழைய போராளி காக்கண்ணா போன்றவர்களை எடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் கிடையாது. அப்ப அந்த இடத்திலும் நாங்கள் விமர்சனங்களை வைக்க வேண்டிய இடத்தில் விமர்சனங்களை வைக்கின்றோம். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முளை இடுகின்றார்கள். வடக்கு கிழக்கின் அடையாளமாக கந்தையா பாஸ்கரன் போன்றவர்கள் ஒரு முளையிடுகின்ற போது அந்த முளைக்கு நிழலாக நில்லுங்கள். அது வரட்டும், விருட்சமாகட்டும், அந்த படம் வெளியில் வரட்டும். அங்கே கேப்டன் மில்லர் அண்ணாவினுடைய தியாகங்களை அது கொச்சப்படுத்துகிறது என்றால் நாங்கள் அதை தடுக்க முடியும் எங்களா. ஆனால் எதற்காக நாங்கள்
ஒரு பிறமொழியாளரை, ஒரு பிறநாட்டவனை வாழ வைத்துவிட்டு இன்று கோடிக்கணக்கில் சீமானுக்கு இருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை. இதே களமுனையில் இந்த ஈழத்தை தாங்கி நின்ற போராளி இன்று வரை ஒரு சக்கில் இல்லாமல் நடந்து திரிகின்றான். இன்று வரை ஒரு கொட்டிலுக்குள் வாழுகின்றவர்களும் இன்று வரை படுக்கையில் கிடக்கின்றவர்களும் என்று வாழுகின்றார்கள். நீங்கள் ஏதோ ஜோக்கியர்கள் போன்று, அரசியல் உங்களுக்கு தெரிந்தது போன்று, அரசியல் சித்தாந்தம் தெரிந்தது போன்றும் பாஸ்கரனை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு இங்கே எந்த இதுவும் இல்லை. நாங்கள் ஈழத்தமிழர்களாக ஒட்டுமொத்தமாக சொல்ல, எங்களுக்கு பாஸ்கரன் என்பது ஈழத்தமிழர்கள் ஒரு ஆள் தான், அவ்வளவுதான். ஆனால் ஒரு முயற்சி செய்கின்றார்கள். எங்களால் முடியவில்லை, பிறராலும் முடியவில்லை, அவர்களால் முடிகிறது, அதற்கு வலு சேர்ப்போம். இது நாங்கள் இதே ஐவிசியை போன்றளவில் ஐவிசி அவர்களுடைய இணையதளம் பிழைவிடுகின்ற போதும் நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று. இப்ப இவர்கள் உண்மையிலேயே ஐவிசி இப்ப 2 நாளுக்கு முதலும் வந்திருக்கின்றதுகள் போராளிகளை, பெண் போராளிகளை அவமானப்படுத்துகின்ற போது இத்தனை ஆண்டுகள் கழித்தும் மீண்டும் அதே பெண் போராளிகளை கருணா அவர்கள் துர்பியோகம் செய்தார்களா என்கின்ற ஒரு வார்த்தையை அதே ஐவிசியில் அவர்கள் அடக்கியிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் மனங்கள் கொந்தளித்தது. நாங்கள் ஈழத்தமிழர்களினுடைய கருத்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பதால் நாங்கள் அதையும் கடந்து சென்றோம். எங்கள் மனங்களில் இருக்கின்ற வேதனையையும் கந்தையா பாஸ்கரன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எங்களால் புரிய முடியும். இது இந்த மண்ணுக்காக நீங்கள் வந்து நிற்கின்ற போதே எமக்கு தெரியும். முளையிட்டு பாருங்கள் என்பதால் நாங்கள் உங்களை இந்த மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் அதே நீங்கள் இந்த போராளிகளை ஒரு வரலாறை கொண்டு வருகின்ற போது இந்த கேவலமான தலைப்புகளை வைத்து நீங்கள் சோறு சாப்பிடுவதை நாங்கள் விரும்ப போறது அல்ல. எனவே இந்த ஐவிசியில் இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், அதை வெளியிடுகின்றவர் நீங்கள் உங்களுடைய கல்வி ஆற்றலையும் எங்களுடைய மனங்களில் இருக்கின்ற வலிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் போராளியை கொண்டு வந்து அந்த இடத்தில் அந்த வார்த்தையை வைப்பதால் எங்கள் மனங்களில் இருக்கின்ற வலிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் போராளி என்று உங்களுக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் அதே வெள்ளத்துக்குள், அதே இடுப்பளவு தண்ணிக்குள் இந்த களமுனையில் நின்று இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அந்த வார்த்தையை கந்தையா பாஸ்கரன் அவர்களே, அதை நீங்கள் உடன் நீக்கிறீர்களோ அல்லது இப்படியான இந்த தலைப்பு போடுகின்ற உங்களுடைய இந்த ஆசிரியர்களை தூக்கி எறிகின்றீர்களோ எமக்கு தெரியாது. நாங்கள் உங்களோடு எப்பவும், இன்று நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த இணையதளத்தில் இருக்கின்றோம். நீங்கள் செய்ததை நாங்கள் மறக்க கூடாது என்று உங்கள் பின் நாங்கள் நிற்கின்ற போதெல்லாம் ஒரு போராளியினுடைய அடையாளத்தை வைத்து எம்மை நீங்கள் அவமானப்படுத்துகின்றீர்கள். எனவே ஐயா நிராஜ் டேவிட் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், ஐயா, ஒரு தலைப்பு வைக்கும் போது உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற அந்த தகமையில் இருந்து இவ்வளவு கீழ்த்தரமான இந்த பதிவுகளை செய்கின்றீர்கள் என்றால் எங்களை விமர்சிக்காமல் எங்களால் கடந்து சென்று விட முடியாது. எனவே நான் தந்தி தரன் கொதித்து கொண்டிருந்த போது இந்த ஈழத்தமிழர்களுடைய கருத்தரங்கின் சார்பாக நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது தம்பி, அதை நிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றும் நாங்கள் அதை விமர்சிக்கிறதுக்குரிய காரணம் எங்கள் வலிகளை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைப்பு வைக்கும் போது உங்களுடைய வியாபாரத்துக்காக பார்க்காதீர்கள். உயிரோடு அந்த பிள்ளைகள் நின்ற கண்முன் நின்ற காட்சிகள் அத்தனையும் எம்முன் இருக்கிறது. கருணா அவர்கள் பிழை செய்தார் என்றால் பிழை செய்தார் என்று போடுங்கள். எதற்காக அந்த போராளி என்ற மகுடத்தை அதற்குள் கொண்டு வருகிறீர்கள்? எனவே சகோதரர் பாஸ்கரன் அவர்களே, தொடர்ச்சியாக நாம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது உண்மையை எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்லுகின்றோம். இதிலிருந்து நாங்கள் மாறப்போறவர்கள் கிடையாது. உங்களுடைய படம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒரு மாவீரனுடைய அடையாளத்தை நீங்கள் பேடியதாக எங்களுக்கு தெரியாது. என்றால் எங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மாண்பின்படி கேப்டன் மில்லர் என்று நீங்கள் எந்த இடத்திலும் அங்கே பிரயோகித்தவர்கள் கிடையாது. எனவே உங்களுடைய படங்கள் வரட்டும். அதற்கு பிறகு நாங்கள் உங்களை இந்த படம் எதற்கு செய்யப்பட்டிருக்கிறது, எதற்கு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பேசுவோம். உங்களை நாங்கள் முளையில் கிள்ளி எறிய அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் எத்தனை முயற்சி எடுத்தாலும் உங்களோடு நாங்கள் நிற்போம். ஆனால் எங்களுடைய மனங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த ஐவிசி என்ற இணையதளத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் இப்படியே பதிவிடுகிறீர்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு பொறிமுறை வருகிறது. அதற்கு உலக தேசம் சிங்களத்திற்கு, இலங்கை அரசாங்கத்திற்கு பெரும் செய்தியை கொடுப்பது போன்ற மாயையை போட்டீர்கள். அதற்கும் நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். கடைசியாக இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஐயா நிராஜ் டேவிட் அவர்கள் இப்போதுதான் நித்திரையிலிருந்து எழும்பி வந்திருக்கின்றார்.
தொடர்ச்சியாக உண்மைகளின் தரிசனங்கள் என்று பொய்களின் தரிசனமாக நின்ற நிராஜ் டேவிட் அவர்கள் கருணா அவர்களை விமர்சித்தார், கருணா அவர்களுக்கு போட்டார். இதே கருணாவினுடைய ஆசிரியராக இருந்த ஒரு எழுத்தாளர் அன்றே அந்த மக்களுக்கு சுட்டி காட்டாமல் இத்தனை ஆண்டுகள் சென்று அவர் பதிவிடுகின்றார். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? உங்களை விமர்சிக்கும் போது நாங்கள் இறங்கி நிற்கின்றோம். கந்தியா பாஸ்கரன் அவர்களை விமர்சனம் செய்கின்ற சமூகத்திடம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு அரசியல் சித்தாந்தங்களை சொல்லுகின்றோம். பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லுகின்றோம். வடக்கு கிழக்கில் ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது தமிழரால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றோம். அதே போன்றுதான் நீங்களும் செய்ய வேண்டும். உங்களுடைய வருமானங்களுக்காக எல்லாத்தையும் எந்த நேரமும் பேசிவிட முடியாது. நாங்கள் வருமானத்துக்காக இணையதளத்தில் நின்றவர்கள் கிடையாது. எங்களுடைய நேரங்களை எங்கள் மக்களுக்காக அரசியல் கருத்தரங்காக இருக்க வேண்டும் என்று துடிப்பவர்கள். எனவே பாஸ்கரன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஐவிசி இந்த தலைப்புகளை உடன் நிறுத்தி வேற ஏதும் தலைப்புகள் போடுங்கள். எங்கள் பெண் போராளிகளை கொண்டு வந்து இதற்குள் சொருகுவதும், அதே போன்று செவ்வந்தியோடு கொண்டு வந்து ஒரு புலனாய்த்துறை பெண் போராளியை ஒப்பிடுகின்ற இந்த வார்த்தைகளில் இருந்து ஐயா நிராஜ் டேவிட் அவர்களை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தயவு செய்து. உடன் நாங்கள் அதில் எழுதினோம். எங்களினுடைய இந்த தம்பி அவரை இது பண்ணிடுங்க. எங்களினுடைய உடன் நாங்கள் எழுதினோம் இந்த தலைப்பை எடுங்கள் என்று. ஆனால் எங்களை அனுமதிக்கிறீர்கள் அல்ல அதற்குள். அப்ப நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான், இந்த மில்லர் திரைப்படம் அது வரட்டும். அது என்ன முளை நட்டப்பட்டிருக்கிறதோ அது பிரச்சனை. அது ஓகே, கொஞ்சம் பொறுங்க. அவர் கதைச்சு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்குமாண்ணா, அது வரையும் வெயிட் பண்ணுங்க. பொறுங்க கதை கொடுங்க. அவர்கிட்ட மைக் தண்டோடைய கொஞ்சம் நேரம் எடுக்கும். சில்வன் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. இல்லை இப்போ இவர் வந்து இப்போ பேசியிருக்கிற ஓகே. நானும் ஒரு இலங்கையை விட்டு வழி நான் தான் இருக்கிறோம். ஆனால் பாஸ்கரன் கந்தையான் இதை வந்து எல்லாரும் வந்து புறக்கணிக்கணும் தான் எல்லாரும் இந்த சிந்தனை அப்படி தான் இருக்குது. ஒரு விஷயம் யோசிக்கணும் வந்து ஒருவன் வந்து சரி அவன் இந்த வெளிநாட்டில் வந்து எப்படி உழைச்சான்ன்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் அப்படி உழைச்சான் தெரியா. சரி இப்போ அவன்ட புள்ளைய வச்சு ஒரு பரமணிக்கிறான் சரியான. அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு இலங்கையின் ஒரு அடையாளத்தை நிறுத்துறான் அவன். பாஸ்கரன் கந்தையா நிறுத்துறான். எங்களை வந்து அது முடியல சரியா. அவன் வந்து அந்த இதை வந்து நிறுத்துறான். அந்த பாஸ்கரன் கந்தையான்றவன் வந்து நிறுத்துறான். அவன் தெரியும் இந்த வெளிநாட்டில் வந்து அவன் எப்படி உழைச்சான்ன்றது வந்து எங்களுக்கு தேவையில்லை. கருத்தை வந்து பதிவு செய்யுங்கன்னா இந்த அதை வந்து ஆதாரத்தோடு இதோட வந்து இதுல வந்து உங்களோட விமர்சனம் விளங்குது. நீங்கள் வந்து சொல்றீங்க அந்த அவருக்கு வந்து மில்லர் பேரை வைக்கிறது காரணம் வந்து மில்லர் வந்து வேற வச்சுட்டு போயிருக்கிறான் வந்து. ஆனா அவர் வந்து மில்லர் பேரை இதான்றது காரணம் வந்து அவர் வந்து ஈழத்தில் உள்ள பாசமாக இருக்கலாம், இல்லாட்டி இலங்கையில் உள்ள பாசமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளை தமிழை பற்றி எப்படி மில்லர்கிட்ட பேர் ஒன்று உருவாக்குவோம். ஒன்று ஏதோ ஒன்று உருவாக்க நச்சிக்கிறா கூட அதுக்காண்டி பேரை வச்சுக்கிறது. அதான் மில்லர் பேரை வச்சதுக்காண்டி நீங்கள் எல்லாம் வந்து அதை வந்து அதை எப்படி புறக்கணிக்க முடியும்? அதை வந்து புறக்கணிக்கிறாரு. என்ன சொன்னா வந்து இப்போ அவர் பேரை வைக்கிறார். அது வந்து அவர் ஐபிசி ப்ரொடக்ஷன் இந்த அவர் போட்டு இருக்கிற படம். நாங்கள் வந்து ஈரத்தை விட்டு வெளியே இருந்து வைக்கிறோம். அவர் ஈரத்துக்குள்ளே இருந்து அந்த வேலை செய்கிறார். அவர் எவ்வளவு தடைகள் உள்ள வந்திருக்கும், எல்லா தடைகளையும் மீறித்தான் அவர் செய்கிறார். அப்படி தடைகள் விடைக்க வந்து விட்டு போட்டு போய்க்கலாமே. ஓகே எனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஓகே நான் இப்போ இந்தியாவில் போயிட்டு இந்த ஈழத்தில் போட்டு ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்தியாவில் போயிட்டு ஒரு படத்தை எடுத்து அவர் உழைச்சிட்டு போய்க்கலாம். இந்தியாவில் அந்த காசு இந்தியாவில் போட்டு உழைச்சிட்டு போய்க்கலாம். வேணவர் வந்து இலங்கை மியூசிக் டைரக்டர், இலங்கை
நடிக்கிறவன் இலங்கை எல்லாமே இலங்கையில் உள்ள ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ம் அப்போ அது எப்போ இந்தியா கொடுக்காது. சரிதானே? இந்தியா இப்போ இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் முன்னுக்கு வராது. நாங்களாம் வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும். அந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து கொடுக்குறது வந்து ஓகே, இந்த நான் படம் எடுக்கிறேன், இந்த ஓகே, நான் 2 மாதம் வச்சு எடுக்கணும், இல்லை 2 படம் எடுக்கிறோம், ஓகே. பட் அவர் எடுக்கிற படம் வந்து ஐரோப்பியன் இதை தடவித்தான் பெறும் மேக்சிமம். ஏன்னா இல்லை இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறேன் அவர் எடுக்கிறேன். அவர் என்ன நாங்களும் ஐரோப்பா இருக்கிறவண்ணா உங்களுக்கு விளங்கும் தானே, சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இப்போ இவர் வந்து இருக்கிற படம் வந்து ஐரோப்பா ஒரு 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 ஃபுட்பால் பிளேயரை வச்சு தானே வேற அந்த படத்தை கொண்டு போகிறார். சரிதான்? இப்போ இந்த படத்தின் கதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டா அதில் ஒரு இது இருக்கா? அப்போ இப்போ இந்தியாவில் வந்து போட்டு இருக்கிற படத்தை இலங்கை தமிழன் தான் இங்கே வெளிநாட்டில் ஓட வைக்கிறான். எந்த இந்திய தமிழனும் ஓட வைக்கிறது, இதான் உண்மை. இங்கே வந்து ஓட வைக்கிறது இந்த இந்தியன் சினிமா ஓட வைக்கிறது இலங்கை தமிழன். நிச்சயமா சரியான இந்த ஐரோப்பா நாடு சரி, துபாய் சரி, இல்லை லண்டன் சரி, அமெரிக்கா சரி, கனடா சரி, எங்கே வேணா நீங்கள் ஒரு இந்திய தமிழன் ஒரு படத்தை ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க மாட்டேன். செய்கிறது முழுக்க இலங்கை தமிழ். அது வந்து ஒரு காலம் வரையும் அப்படி இருந்தது. இதில் வந்து நீங்கள் சொன்ன விடயம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அது உண்மையான விடயம். ஆனால் இப்போ வந்து பல இந்தியர்கள் இப்போ வந்து வெளியில் ரோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தைய என்ன தெரியும், எங்கட நிலத்தில் இருந்தார்கள்னா ஈழத்தமிழர்களாக தான் இருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சைக்கிளில் வந்து ஃபுட் சர்வீஸ் செய்கிற விடயங்கள்லேருந்து எல்லாம் வந்து இந்தியனாக இப்போ மாறிட்டுது. இப்போ வந்து கூடுதலாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்தியன் எடுக்கிறபடியால் இப்போ இந்தியத்தை தொகை இப்போ கூடியிருக்கு. ரெண்டாலும் வந்து சரிக்கு சமமாக வந்து இப்போ இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓட வைக்கிற விடயங்கள். நீங்கள் சொன்னதுக்கே நான் ஃபுட் சர்வீஸ் எல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் அது இந்திய தமிழ் இல்லை, இலங்கை தமிழ் இல்லை, பிரசில்காரர், ஸ்பெயின்காரர், போர்த்துகலுக்காரர் எல்லாரும் செய்கிறாங்க. ஓகே, நாங்கள் வைக்கிறது வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து ஓட வைக்கணும். சரிதானே? இப்போ ஒரு இந்தியாவில் ஒரு சினிமாவில் போட்டு வந்து இத்தனை கோடி ரூபா காசை போட்டால் அது வந்து அவனுக்கு வருமானம் தரது வந்து இந்த ஐரோப்பா சினிமாவும் இந்த ஏசியன் இந்தியாவோட வெளியில். அவன் இந்தியாவில் உள்ள தியேட்டர் நம்பி படம் கிடைக்காது. இந்தியா விட்டு வெளியுள்ள தியேட்டர் நம்பி தான் அவன் படம் எடுக்கலாம். என்ன படம் வந்தாலும் விஜயின் படமோ அஜித்தின் படமோ இந்த ஐரோப்பிய நாளில் வச்சு ஓட்டு என்ன சொல்கிறது விற்கலாம். அங்கெல்லாம் சினிமா சரி, லைக்கா ப்ரொடக்ஷன் சரி, என்ன அப்போ பாஸ்கர்னு வந்து செய்கிறது வந்து இப்போ அவர் வந்து அவர்கிட்ட சொந்த காசை போட்டு, அதாவது வந்து இலங்கையை சேர்ந்த மியூசிக் டைரக்டர், இலங்கையை சேர்ந்த ஒரு நடிப்பாளர்கள், அவர்கிட்ட மகன் இதை வந்து பூலைக்கு வந்து அவருக்கு வந்து எவ்வளோ காசு அடிபடும் அதை பற்றி அவர் யோசிக்கிறது. ஆனால் அவர் யோசிக்கிறது வந்து என்ன, இலங்கையில் உள்ளவனா கொண்டு முன்னுக்கு அவர் தண்டை மகனை மட்டும் முன்னுக்கு கொண்டு யோசிச்சா தண்டை மகனை மட்டும் கொண்டு வந்து இந்தியா சினிமாவில் போட்டுக்கலாம். அவர் அங்கே போடுற காசை கொண்டு இந்தியா சினிமாவில் கொடுக்கணும் தானே, அவர் அப்படி செய்யுது. இதில் முக்கியம் அவர் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னென்றால் அது கட்சியமாக உண்மையான விஷயம். இப்போ பாஸ்கரன் போன்றவர்கள் வந்து அவருடைய மகனை வந்து படம் எடுக்கணும் என்றால் அவ்வளவு டைரக்டர் அவருக்கு தெரியும். இந்தியாவில் போய் அவர் இலகுவாக வந்து ஒரு கதாநாயகியையும் போட்டுட்டு மகனையும் போட்டுட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு போவார். ஆனால் இதே ஒரு செய்தி சொல்ல போகிறார், பொறுத்திருப்போம் நாங்கள். ஏன்றால் அவர வளர்ச்சி இந்த ரீச்சாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல செய்தி இருக்குது, அது ஊடகங்களில் நாங்கள் பேசக்கூடாது என்றால் அதை முடக்குவாங்க.
அந்த 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 ரீச்சாவே இல்லாமல் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போய் பாருங்க, எவ்வளோ விஷயம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. எங்கட எங்கட முக்கியமான சில 1-2 விடயங்கள் உள்ளுக்கு அடக்கி இருக்கணும், போய் பாருங்க. அது ஒரு சில நுட்பங்களோட அவர் அந்த இலங்கைக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, சிஐடிக்கும் என்று அவரை சுற்றி கொண்டே தெரியுது. சிஐடி ஒரு பக்கம், அரசாங்கம் ஒரு பக்கம் சுற்றி கொண்டது. நாங்களும் ஒரு சொந்த வடக்கு கிழக்கு தாயமாக கொண்ட இனம், நாங்களே இப்படி அவரை போட்டு எல்லா பக்கத்துலையும் இது பண்ணால் முதல் வரட்டுமே, என்னென்று பார்ப்போமே, என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இது ஒரு புது எழுச்சி தானே. இதுவரைக்கும் தமிழ்ல விடுதலை புலிகள் மௌனமாகிய பிறகு ஒரு பெரும் படம் வரப்போகுது. 2 படம் வந்திருக்குது, குறும்படங்கள். ஆனால் இது ஒரு பெரும் படம் வரப்போகுது. நாங்கள் ஒற்றுமையா இருப்போமே, இந்த ஒற்றுமைக்கு விட மாட்டோம். இல்லை, இந்த ஒற்றுமைக்குன்னா விடுறதுக்கு வந்து இப்போ இலங்கையில் இருக்கிறாளோ, இலங்கையில் ஈழத்தில் இருக்கிறார்களோ, இலங்கையில் இருக்கிறார்கள், இதுக்கு வந்து எதிர்ப்பே ஐரோப்பாவில் இருக்கு. பாஸ்கரன் கந்தையா வந்து இந்த படத்தில் இருக்கிறார், இதுக்கு எதிர்ப்பு இங்கே இருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு 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 பண்ணை உருவாக்கி அவர் வந்து இதை வந்து சரி, அவர் இந்த ஐரோப்பா நாட்டில் உழைச்சார், அதை அவர் எப்படி உழைச்சார், எப்படி அந்த வருமானத்தை ஈட்டினார்னது அது அவர்கிட்ட புத்தி, அவருக்கு மூளை இருக்கக்கூடிய அவர் அந்த பணத்தை ஈட்டி அவர் செய்கிறார், சரிதானே? இப்போ அதை கொண்டு வந்து இலங்கையில் ஈழத்தில் வந்து சரி, அவர் ஒரு 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 150 ஏக்கர் காணியை வாங்கி அதுக்குள்ளே வந்து ஏதோ அவர் தன்னால் முடிஞ்சதை செய்கிறார், வந்து அங்கே இருக்கிறார்களையும் வேலையை கொடுக்குறார். சரி, இப்போ வந்து அவர் வந்து படம் உண்டு, ஓகே, இருக்கிற படத்தில் வந்து ஒரு இந்திய கலைஞரையும் சூஸ் பண்ணி இருக்கிற படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாமே வந்து இலங்கை கலைஞர் தான் சூஸ் பண்ணுறாரு. சரி, இப்போ அவர் தன்னை மகனை வந்து ஃபேமஸ் ஆக்கணும்னு சொன்னா இந்தியா அங்கே இலங்கையில் உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி 2 கோடி இருந்தால் இந்தியாவில் ஒன்றே போட்டு 2 ஒரு 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 சைடு நேராக போட்டு உள்ளாட காசு கொடுத்து போய்க்கலாம். இப்போ அவர் வந்து யோசிக்கிறது வந்து எங்கிறான, இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஐரோப்பா நாட்டில் இருந்து அனுபவப்பட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு போன ஒரு ஆள் தான் பாஸ்கரன் கந்தையா. அப்போ அவருக்கு வந்து விலங்கம் வந்து இந்திய கலைஞராக இப்போ அவரை வந்து தண்டை இதுக்கு வந்து இந்தியாவில் தான் வைரமுத்து அவரை கூப்பிடுறதுக்கு காரணம் வந்து ஓகே, இதை வந்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணோம். இப்போ இலங்கையிலேருந்து கூப்பிடுற மாதிரி யாருமே இல்லை அவ்வளோ சினிமாவில். அப்போ அவர் வந்து கூப்பிடுறதுக்கு காரணம் வந்து ஓகே, எங்களை சினிமா வழியை காட்டுறவங்க தான் வந்து இந்திய சினிமாவில் சேர்ந்தால் நாங்கள் பயணிக்கணும். நாங்கள் வந்து இந்திய சினிமா விட்டு போட்டு வெளியே இருந்து பயணிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் முழுக்க பார்க்குற படம் முழுக்க இந்திய சினிமா, இந்தியன் படம், இந்தியாவில் இயக்கிற படம், இந்தியாவில் வர வரத்தான் விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியனோ எவர் நடித்தாலும் அதுதான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்குறோம். யாழ்ப்பாணத்தில் யாரும் நாங்கள் நடிச்சு யாரும் நாங்கள் படம் பார்த்தது இல்லையே. இப்போ வந்து இந்தியா படத்தையும் பார்த்து வந்து அனுரா வந்து உடவுற படத்தையும் இல்லைண்ணா, அது நான் சொல்கிறேன் வந்து ஒரு தேரில் ஒரு ராஜரில் போயிட்டு நீங்கள் தேரில் போய்ட்டு பறக்கிற படம் வந்து அது இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஒரு விஜயோ அஜித்தோ ஒரு தான் நடிச்சதை பார்க்குறீங்க. இப்போ வந்து சரி, இந்த கஞ்சா சிவசிவந்தி அந்த அவனுங்க அது வந்து வேறு விஷயம், அது வந்து அரசாங்கத்தோட சம்மந்த விஷயம். இது நாங்கள் வைக்கிறது வந்து பாஸ்கரன் கந்தையா அந்த இதை வச்சு அவர் வந்து காசை அவர்கிட்ட காசு சரி, அந்த காசை அவர் எப்படி உழைச்சா நேரம் அது அவருக்கு மட்டும் தெரியும், இல்லை அவரை சேர்ந்த சுற்றாளர்கள் உள்ளாக்களுக்கு குழம்பு. இப்போ நான் வந்து பாஸ்கரன் கந்தையாக சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன். இது சப்போர்ட்னு நீங்க நினைக்கக்கூடாது. சப்போர்ட் இல்லை, ஒரு ஈழத்தமிழர்களுடைய சார்பில் நாங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே தோற்கடிக்கக்கூடாது. ஒரு எந்த விடயம் எடுத்தாலும் தோற்கடிக்கிறது, எது எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் தோற்கடிக்கிறது. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களை அழிக்கிறதுக்கு இன்றைக்கு பல பேர் வழிகிட்டு அவங்களுக்கு ஒரு பொது அறிவு கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது. நாங்கள் எப்படி விடுதலையாக போறோம்,
இந்த விடுதலை எப்படி இருக்க போகுது, இந்த விடுதலைக்கு நாங்கள் என்ன யூகங்களை வைக்கணும், ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டுல என்ன போயிட்டு நின்று கொண்டு தமிழீழம் பிடிக்கிற சமூகம் தானே இது. தமிழ்நாடுல சமூகம் பிடிக்கிற என்னன்னா இந்த ஐரோப்பா நாள்லயே இந்த நின்று நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ தெரியல எந்த நாள் இந்த கதை கேட்கணும் சொல்லி இந்த ஐரோப்பா நாள் நிற்கிறாங்களே வந்து எவ்வளோ இயக்கம் எவ்வளோ வந்து இயக்கத்தை பேரில் எவ்வளோ கரகராக்கு எவ்வளோ இது இருக்குன்னு தெரியாது, ஈழத்துள்ளாக்கள் தெரியாது சரியா. இங்கே எவ்வளோ இயக்கத்தின பேரில் என்னென்ன சொத்துக்கிறாக்கு என்னென்னு சொல்லி இங்கே உள்ளாக்கிறது தான் தெரியும். இங்கே உள்ளவனால் வந்து அதான் இதில் பப்ளிக் இது என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே கதைக்கல ஆதங்கம் இருக்குமா, அதுக்கு மேலே கதைக்க படிக்கிட்டா வந்து எங்களுக்கு அதான் உண்மைதான். இப்ப நாங்களும் வந்து கருத்தரங்கம் என்று வந்தபடியால் நாங்கள் விமர்சிக்க கூடாது நாங்கள். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறோம், உடைச்சு கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லைண்ணா நீங்கள் அப்படியே நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து எந்த இதாண்டு போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் என்ன இதை நம்பர் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க, நான் உங்களோட வாட்ஸ்அப்பில் கண்டுபிடிக்கிறேன் சரி. ஏன்னு சொன்னால் வந்து இந்த ஐரோப்பா நாடு இல்லாட்டி இயக்கம் இல்லை சரியா. இங்கே தாலிக்குடியை வந்து அடைய வச்சு கொடுத்தவனு இருக்கிறான், பேங்க்ல லோன் எடுத்து கொடுத்தவனு இருக்கிறான், முண்டை வரையும் கட்டிட்டு இருக்கிறான் சரியா. 1,00,000 ஸ்விஸ் ஃப்ராங்க் எடுத்து கொடுத்தவனு இருக்கிறான், 10,00,000 ஸ்விஸ் ஃப்ராங்க் எடுத்து லோனை அவன் பேர் எடுத்து கொடுத்தவனு இருக்கிறான். முண்டை வரைக்கும் குட்டியை விட்டு போட்டு இயக்கத்துக்கு அணி கட்டி கொண்டிருக்காங்க காசை சரியா. இது எத்தனை நினைக்கிறேன் விளங்க வேணே கட்டின தாலிக்குடி அடைய வச்சு போட்டு கொண்டு என்ன பேங்க்ல வந்து கொடுத்து போட்டு காசு வாங்கி வந்து கொடுத்தவனு வைக்கலாம் இயக்கத்துக்கு. இதெல்லாம் வந்து யாருன்னு இதெல்லாம் முடி கொடுக்க இங்கே இயக்கத்துக்கு காசு சேர்க்குறேன் இயக்கமே இல்லை. எப்படி காசு சேர்க்குறீங்க பத்து இப்போ சீமானுக்கு கொடுக்கணுமே, சீமான கோடிக்கணக்கில் வாழ வச்சிருக்கிறாங்க. சீமான மண்ணை என்ன இழத்த அண்ணா கதை என்ன நீங்கள் புறவே இல்லை நீங்கள் நம்பரை பாருங்க, நான் கதைக்கிறேன் புரியுமா சரி. இதில் வந்து என்ன நீங்கள் சுவிசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இந்த இயக்கத்துக்கு காசு மெயினாக செய்கிறது சுவிஸ் தான் சரியா. சுவிஸ்லான்னா மெயினாக இருக்கு, சுவிஸ்லாந்து இயக்கத்தின் பேங்கே இருக்கு, பேங்க் எஞ்சான் இருக்கு. இப்படியே இந்த இனம் அறிவில்லாத இனமா இப்படியே போப்புதுகள், அது மட்டும் தெரியுது. அது அவங்க இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே இந்த 60 தீர்மானத்தோட அவங்க எல்லாம் ஆண்டுட்டு போயிடுவாங்க. இது கடைசியில இப்படியே இருந்து கத்தி கொண்டிருக்கோம். இல்லை நாங்கள் வந்து இப்படியே கத்தி கொண்டிருக்கிறோம். என்ன நாங்கள் ஏதாச்சும் முயற்சி செய்ய போனால் சொல்லுவானவர்கள் வந்து என்னடா இப்படியே போகிற இதோட போது சேர்த்து எவ்வளோ காலம் வாழ போறீர்கள் அதுதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க சரியா. அப்படியே போகிற வாக்கில் வாழ்ந்துட்டு போவோம் என்று பார்க்குற சமுதாயம் தான். ஆனால் இந்த ஐநாதாய்களை வந்து இங்கே வளர்ந்த பிள்ளைகளை கொண்டு விட்டுருக்காங்கண்ணே சரியா. இங்கே பிறந்தவன பிள்ளைக்கு என்ன தெரியுமாண்ணே, இங்கே பிறந்தவன பிள்ளைகளுக்கு வந்து என்ன சண்டையான இது ஈழ சமுதாயம் ஈழம் என்ன தெரியும், ஒரு இலங்கை வரவரம் தெரியுமா, இலங்கை வரவரம் எப்படி இருக்கும், இப்படி தெரியாத பிள்ளைகளுக்கு வந்து ஐநா சபையில் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து இங்கே வந்த பிள்ளைகள். ஓகே, அப்போ தமிழில் அதை கதைக்கணும். இல்லை இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான வடிவம் வந்து இங்கே வளர்ந்த ரெண்டாலும் வந்து எங்களை இந்த இதில் எங்களோட இதில் இக்கப்படுறதால இந்த எனக்கு இந்த வித்தியாசம் இப்போ வந்து சரியா இருக்கு. ஓகே, அது உங்களோட இதில் இருந்தால் இக்கோ பண்ணி இருக்குது. எங்களோட இங்கே இறந்த புள்ளிகள் வந்து அவர்கள் வந்து உங்களோட இதை மீட் பண்ணுங்கன்னா ஓகே, இங்கே வளர்ந்த புள்ளிகள் வந்து உணர்வுள்ள புள்ளிகள்லாம் போவினா அதுக்கு வழி நடத்துகிறவர்கள் வந்து வழிநடத்தினால் அந்த புள்ளிகள் இங்கே இருந்தும் வந்து அந்த புள்ளிகளால் கடத்த முடியும். இங்கே இருந்தும் அங்கே இருந்து வந்தவர்கள்லாம் சரியாக கதைப்பார்கள், இங்கே வளர்ந்த புள்ளிகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த உணர்வு வந்து அது ரத்தத்தில் ஓடின முடியும், அது உணர்வு வந்து இல்லை இங்கே இருந்தும் அதை கதைக்க முடியும்.
ஆனால் அதை வந்து உள்வாங்குற தன்மை இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து இப்படித்தான் அங்கே நடந்தது இதண்டு காட்சிகள் மூலம் வந்து உள்வாங்குற தன்மை இருக்கிறவர்கள் வந்து அதை கதைக்கணும். உணர்வுள்ளவர்கள் உண்மையானவர்கள் வந்து அதை கதைக்கணும். சும்மா ஷோ காட்டுறது, படம் காட்டுறதுக்காண்டி அங்கே போய் நின்று படங்களை காட்டுறதால வந்து அது பிரயோசனம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் காட்டுறதுக்கு போகக்கூடாது. உண்மையாக அங்கே இருக்கிற மக்களோட வரியை எங்களோட உணர்வை வந்து உள்வாங்கி கொண்டு போய் அதனால கதைக்கிற விடயம் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக பார்க்குறேன். அதையே வந்து நீங்கள் படம் காட்டுறதுக்காண்டி அங்கே போய் நின்றீங்கள் என்றால் அது வந்து ஏமாத்துறது. அது உங்களுக்கான சுயநலத்துக்கான விடயமாக இருக்கும்படியா இந்த இனத்துக்கான ஒரு விடயமாக அது இருக்க போகிறது இல்லையன்றதை அதைத்தான் நீங்கள் கூற விரும்புகிறீங்களான்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்ல சரி, 100% நீங்கள் சொல்ல சரி. என்னதுன்னா இலங்கையில் வந்து நாங்கள் வலின்றது வந்து என்ன, இப்போ நீங்கள் இருந்து கதைக்கிறீங்க, உங்களுக்கு நான் கீழ்னா வலி என்ன, இந்த வழியை உணர்ந்து வந்தவன் வந்து தான் கதைக்கலாம். அதை பற்றி இஞ்ச விறந்து போட்டு நாங்கள் ஈழத்தை பற்றி கதைக்க முடியாது. சரியான அந்த வழியை அனுபவிச்சவனுக்கு தான் அவனை இஞ்ச பிறந்த பிள்ளையோட ஈழத்தில் இருந்து வந்தாக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து. சரியான அவங்களுக்கு ஒன்று கதைக்கிறதுங்களா பையன் ஐநாவில் வந்து இதுலையான ஒரு கம்யூட் பண்ணுங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் வந்து இந்த மைக்கோர்கா இதில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே வந்து இஸ்ரேலண்ட நாட்டை விட்டு வெளியேறின யூத மக்கள் தான் இப்போ வந்து அந்த நாட்டில் போய் வந்து அந்த நாட்டுக்காண்டி போராடுறார்கள். அது தங்க நாடு என்ற ரெண்டாவடியால் நீங்கள் அந்த சொன்ன அந்த விடயத்தை வந்து நாங்கள் வந்து இந்த இஸ்ரேலின் உதாரணத்திலேயே எடுத்து காட்டி கொண்டு வந்து அது உணர்வுன்றது வந்து அது கடத்தப்படுற விதத்தில் இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட உணர்வு வந்து காலங்காலமாக கடத்தினோம் என்றால் அதை பாதுகாத்தம் என்றால் ஈழமண்டது எங்களோட நாடண்ட விடயம் வந்து கடத்தினோம் என்றால் அது 1000 வருஷத்துக்கு பிறகு வந்து அதன் ரத்தத்தில் ஓடினவர்கள் அதை காத்தவர்கள் அதன் தன்மையை காத்தவர்கள் வந்து அதுக்காண்டி போராட முடியும் 1000 வருஷம் கடந்து. அல்லது ஜேமனில் வந்து ரஷ்யன் டொய்ச்லாண்ட் ருஸ்லாண்டு ஆக்கில் வந்து இப்போ இதன்னினம் ருஸ்லாண்ட் டொய்ச்லாண்ட் ஆக்கில் வந்து திருப்பி எடுக்கினோம். அவையும் வந்து 300-400 வருஷத்துக்கு முதல் வந்து ஜேமனை விட்டு வெளியே போனவர்களை தான் திருப்பி ஜேமன் வந்து உலக வருஷம் கழிச்சும் வந்து எடுக்குதுன்னு. இன்றைக்கு அந்த விடயங்கள் வந்து நாங்கள் ஒன்றும் கூடுதலாக வந்து கொஞ்சம் விரிஞ்சப்பட்ட பார்வையில் வந்து நாங்கள் ஒன்றும் தெளிவாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை. நீங்கள் சொல்கிறது வந்து ஹிட்லர் வந்து 90 இஸ்ரேலை கொண்டு போட்டு 10% வந்து இஸ்ரேலை காரை விட்டு போனோம். எதுக்கு இருக்கிறார்கள் இஸ்ரேல் காட்டை எப்படி இதண்டுவாங்கன்றதை விளங்கி கொள்ள காட்டி. சரிதானே இஸ்ரேல் நீங்கள் வந்து 1948 வரவெடுத்து எடுத்து பார்த்தா அது வேர்ல்டு இதில் வந்து இஸ்ரேல் நாடே இல்லை. நீங்கள் எனக்கு பர்சனல் இது போடுங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் நாங்கள் என்ன அதெல்லாம் பெறாதெல்லாம் படித்தாங்க. ஏமலையே வளர்ந்த நாங்கள் ஏமலையே படிக்க வளர்ந்தாங்க. சொல்கிறேன் இஸ்ரேல் நாடே இல்லையாண்ணா. சொல்லுங்க. ஓகே, இதில் வந்து நாடே இல்லை கதிரண்ணா நாங்கள் கருத்தவங்களை தொடர போகிறோமோ அல்லது நாங்கள் இதோட வந்தவருக்கு வாய்ப்புகள் அழியுங்கோ. நாங்கள் இன்றைய கருத்து வந்து பொதுவாக எங்களுடைய தமிழ் செல்வண்ணா அவரினுடைய நினைவாக நின்றும் மற்றது மைக்கில் ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்லைண்ணா என்ன மைக்கில் ஒரு பிரச்சனை அப்படி இருக்குதாண்ணா. நான் கெஸ்ட் அடிக்கிறேன் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, அதான் வந்து இருக்க வேணும். ஓகே, அதான் இன்னும் ஒரு நண்பர் வந்திருக்கார், வாய்ப்பை கொடுங்க. கீழே இருந்த ஒரு கேள்வி இருக்குன்னா ஈழம் பற்றி ஐநாவில் பதிவு செய்து காக்க வேண்டிய முக்கிய தேவைகள் என்ற விடயத்தை வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டிருக்கிறார். அண்ணாவா கவதரியில துளசி அக்கா என்ற பேர்ல கேட்டிருக்கிறார். மற்றவர்கிட்ட இது வந்து ரகுவட் அவர்கிட்ட இது வந்து அதை சுற்றி கொண்டிருக்குது. அவர் ரங்கிட்டார். அது இன்னெட்டில் எங்கே இதுக்குள்ளே வந்து வரைக்கும் இன்னெட்டில் ஏதோ சில பேருக்கு அந்த பிள்ளை வருதுன்னு கதிரண்ணா. இதுல வந்து ஒரு கேள்வி இருக்கு, ஈழம் பற்றி ஐநாவில் பதிவு செய்ய காக்க வேண்டிய. இன்றைக்கு இதுக்குள்ள நாங்கள் போகத்தவர்கள் என்றாது இதில் மீள் பதிவு செய்யக்குள்ள அது குழம்புப்படும். இன்றைக்கு இந்த ரெண்டுக்குள்ளே நிற்போம் என்றால் இதில் கொஞ்சம் காண்டமாக இருக்கிறோம். அப்போ இது ஒரு
நல்ல சப்ஜெக்ட். மீண்டும் நாங்கள் இதை போட்டோ எடுத்து வைங்கோ, அதை பதிவு போட்டுருவோம், பிரச்சனை. இப்ப அடுத்த லைஃப்ல வந்து அல்லது எங்கட அடுத்ததுல போடுவோம். இந்த இதில் வந்து காண்டமா கதைச்சிருக்கிறோம். கொஞ்சம் வார்த்தைகள் வந்து அவ்வளவு வலியாக இருக்குது எங்களுக்கு. மீண்டும் மீண்டும் படித்தவர்களும் அறிவார்ந்த சமூகமும் எங்கள் போராளிகள் மீது இவ்வளவு வன்மங்களை கொண்டு தலைப்புகளை வச்சு வச்சு நெஞ்செல்லாம் பிளந்து இருக்குது. மீண்டும் நாங்கள் மீண்டும் ஒரு நேரலையில் நாங்கள் சந்திப்போம் தரன். பொதுவாக இன்றைக்கு நாங்கள் பாஸ்கரன் அவர்கள் நட்டுகின்ற இந்த விதையினுடைய அந்த விருட்சத்தை இந்த ஈழத்தமிழர்கள் தாங்கி பிடியுங்கள். வருவதை என்னவென்று பாருங்கள். போட்டிருக்கின்ற விதைக்குள் இருந்து வருகின்ற மரம் எதுவென்பதை பார்க்காமல் உடனே அந்த விதையை பிடிந்து எறிஞ்சு விடாமல் இதில் பாருங்கள். எம்மினத்தையே நாங்கள் இப்படியே நசுக்கி யார் ஒருவருக்காக வாழ்வை கொடுத்து அவர் கோடிக்கணக்கில் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கினுடைய தாயக பூமியினுடைய பொருளாதாரத்தை நாசம் செய்கின்ற இந்த அரசியல் இல்லாத இந்த புத்திகள் உங்கள் இணையதளங்களில் நின்று கொண்டு நீங்கள் எதை சாதிக்கப் போகின்றீர்கள்? ஒன்று, உங்களுக்கு அரசியலினுடைய யூகம் புரிய வேண்டும், இல்லையே அரசியலினுடைய எழுச்சி புரிய வேண்டும். இதுகளெல்லாம் இல்லாமல் நாங்கள் எதையும் பெற்றுவிட முடியாது. எனவே இந்த பாஸ்கரன் அவர்கள் மில்லர் என்கின்ற பதம், அந்த பதத்தில் இருக்கின்ற விடயம் கேப்டன் மில்லர் என்பதை அவர்கள் அங்கே ஒரு இடத்திலும் அவர்கள் வைத்தது கிடையாது. மாவீரருக்குரிய அடையாளத்தை அவர்கள் பேண்டதும் கிடையாது. எனவே பேண வேண்டும் என்றால் அவர்கள் கேப்டன் மில்லர் அவர்கள் என்று அவர்கள் சூட்டியிருப்பார்கள். அவர்கள் அதை சூட்டாதபடியால் நாங்கள் மாவீரர்கள் தியாகத்துக்குள் அதை கொண்டு போக தேவையில்லை. ஏனென்றால் ஒரு மாவீரனுடைய அடையாளம் வீரவேங்கை என்பதும் இந்த கேப்டன், இந்த லெப்டினன்ட் என்பதும் அது ஒரு அடையாள சின்னங்களாக, அவர்களினுடைய தகமைகளாக அது பார்க்கப்படுகிறது. எனவே பொறுத்திருங்கள். இந்த விருட்சத்திற்கு அது வரும் வரைக்கும் காத்திருங்கள். எதற்காக இந்த விமர்சனங்கள்? யாரோ ஒருவர் போடுகின்ற 100 ஈரோக்காக இப்படி நின்று பேசி அவமானங்களை மினத்துக்குள் திணிக்காமல் பொறுமையாக இருங்கள். எனவே நாங்கள் மீண்டும் சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கு சொல்லுகின்றோம், உங்களுடைய இந்த ஐபிசியினுடைய தலைப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். போராளிகள் பெண் போராளிகள் என்று வைக்கும் போதே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களையும் அந்த இடத்தில் கொச்சப்படுத்தி நிற்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் உங்களுடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி, அறிவிப்பாளராக இருந்தாலும் சரி, ஐயா நிராஜ் டேவிட் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் உங்களை நாங்கள் விமர்சிக்க கூடாது என்று இருந்தோம். ஆனால் மீண்டும் இதையும் நாங்கள் மீண்டும் நிற்பது என்னவென்றால், ஒரு தலைப்பு எதற்காக நாங்கள் போராளிகள் என்று வைக்க வேண்டும்? எதற்காக பெண் போராளிகள் என்று வைக்க வேண்டும்? ஏதேனும் ஒரு வேறு தலைப்பை வைப்பது. அப்ப நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கே மரியாதை கொடுக்க மாட்டீர்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டாதீர்கள். நாங்கள் விட போறது கிடையாது. சகோதரர் இந்த ஐபிசி இணையத்தை தாங்கி நிற்கின்ற நீங்கள் எல்லோரும், அதற்குள் பயணிக்கின்ற எல்லோர்களும் இதை கவனம் எடுங்கள். நீங்கள் பெண் போராளிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த வார்த்தையை போட வேணும் என்ற அவசியம் எமக்கு அல்ல, உங்களுக்கும் அல்ல. எதற்கு இது? கருணாவினுடைய வரலாறு போட வேண்டும் என்றால் அதற்குள் தலைப்பை இடுங்கள். எதற்காக பெண் போராளி? கருணா இயக்கத்தில் இருந்து விலத்திய ஒரு மனிதர், அவர் போராளி கிடையாது. அப்ப எதற்கு போராளியினுடைய பதத்தை கொண்டு வர வேண்டும்? அந்த பணத்தில் நீங்கள் வாழுவது அது என்ன சாப்பாடாக இருக்கும் நினைக்கிறீர்கள்? உங்களோட வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், இது இறுதியாக இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கில் நாங்கள் விமர்சிப்பது இறுதியாக இருக்க வேண்டும். நாங்களும் எத்தனை நாளைக்கு நாங்கள் கடந்து செல்லுவது? எனவே அண்ணா பாஸ்கரன் அவர்களுக்கு, சகோதரரே, உங்களினுடைய முன்னேற்றம், நீங்கள் யார் என்பது தெரியும். இந்த இணையதளங்கள் நீங்கள் நடத்துவதை சரியாக கவனியுங்கள். இதையும் செய்வது போன்று அதையும் செய்யுங்கள். போராளிகளை அவமானப்படுத்துவதற்குரிய இந்த பாக்கியங்கள் நெஞ்ச பிளந்து வெடிக்கிறது. ஆனால் அவர் ஒருவர் ஓடி வாரார், இவர் மில்லர் என்று பெயர் படம் எடுக்க வேண்டும். இதே ஐபிசியில பெண் போராளிகளை பற்றி தலைப்பு வச்சு கிடக்கு. அந்த வசனத்தை கேட்கவே நெஞ்செல்லாம் பிளக்குது. அவர் வாரார், மில்லர் பேர் வச்சதான் இவருக்கு படத்துக்கு பிரச்சனை. மெண்டல் கூட்டங்கள் கையில கிடைச்சிடாதீங்க கூட. நீங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ஆகல் இல்லை. ஐபிசியில அதை ஓடைக்கு கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இல்லை. ஆமாம், நல்லது. இந்த கொஞ்சம் எல்லாரும் உணர்ச்சி வசமாக இருக்கிறோம். இது கருத்தரங்குக்கு நல்லது இல்லை. நாங்கள் ஒன்றுமுறை தடவை மீண்டும் இதை பற்றி மக்களுக்கான கருத்தரங்க நாங்கள் கதைப்போம். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு எங்களுக்கு கதைக்க முடியாது, இந்த அவ்வளவு கோபத்தில் இருக்கிறோம். வேண்டாம்.
இல்லை என்ன கோவத்தில் இருக்கிறவன் நினைப்பாங்க, கோவத்தில் உடனே ஜாதிக்கு புரியுதானே எல்லாமே பொறுமை எல்லாத்துக்கும் முக்கியம். நிச்சயமா இல்ல சரியான பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் ஜாதிக்கிறான் வந்து இப்போ. இவர்கள் செய்கிற பிழை அவ்வளவு பிழை என்ன, எதை தட்டி கேட்கணும்னு ஒன்று இருக்கு, சரியான எதை தட்டி கேட்கணும்னு ஒன்று இருக்கு என்ன விடயத்துல நின்று வரும். இப்போ மின்ன ரெண்டு பேருக்கு பதிலாக வந்து வேற எதுவும் பேரை வச்சிருந்தா இந்த சமுதாயம் எல்லா என்ன வேற வச்சிருந்தாலும் அதுக்கு எங்கிற சமுதாயம் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கு. இதுல வந்து அவர் வந்து ஏன்னா வந்து இந்த மின்னருண்ட பேரை வந்து இந்திய சமுதாயம் வச்சிருந்தா ஒரு ஈழத்தமிழ் தத்தி கேட்க மாட்டோம். இதுல என்ன ஒர்க்கை வந்து கூட இது மைக் ஒர்க்கை மீட் பண்ண முடியுமாண்ணா? நான் ஒரு கருத்து நிப்பாட்டுவோம். இதுல வந்து மைக் ஓகே மின்னரண்ட அந்த பேரை வந்து அவர் வச்சதுக்கு காரணமாக கூட வந்து மின்னரண்ட அந்த தாக்குதல் வந்து எங்களோட போராட்டத்தை அடுத்த இடத்துல கொண்டு போச்சுது. எதிரானவனை வந்து நடுங்கின விடயமா இருந்துச்சு. அந்த தத்துவத்தை அவர் எடுத்து கொண்டு போறாரு. நீங்க அந்த மின்னரணியின் இதை எடுக்காமல் வந்து அந்த தத்துவம் வந்து இந்த இது வந்து இலங்கையில ஒரு திரைப்படம் வருதுன்றது வந்து இந்தியா போன்ற இதழுக்கு இந்தியாவை விட்டு நாங்கள் வந்து ஈழத்திலேயும் வந்து நாங்கள் ஒரு படத்தை எடுத்து காட்ட முடியுமான்ற ஒரு விடயத்தை அவர் சொல்றாருன்ற விடயமா வந்து நான் பாக்குறேன். கண்டிப்பா தரேன். இது இல்ல அவர் வந்து இப்ப இந்த மில்லர் என்ற பேர் ஏன் தொட்டிருக்கிறார் என்றால் அது நல்லது. மில்லர் என்ற பேரோட ஒரு படம் வரக்குள்ள அது ஈழத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்க போகுது. அவர் என்ன செய்கிறார்ன்றதை நாங்கள் ஈழத்தமிழர்கள் பார்த்து கொண்டிருப்போம், ஆதரிப்போம். அதுக்காக இணையத்துல நின்று ஆரோ போடுறத நக்கி கொண்டு இவ்வளவுக்கு ஒரு ஈழத்தமிழனை அசிங்கப்படுத்தக்கூடாது. இப்ப உண்மையாவே நாங்க தட்டி கேட்போம். இன்றைக்கு ஐயா நிராஜ் டேவிட் அவர்கள் கருணாவினுடைய தொடக்க காணொலி இதுல வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து எங்களை போன்றவர்கள் வந்து இதை வந்து தட்டி கேட்கல. யார் தட்டி கேட்கிற அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்த வீடியோக்குள்ள வந்து ஆட்ட இதுகள் இருக்குன்னா அருணாக்கு பின்னால போய் நிற்கிறார்களும் சீமானுக்கு பின்னால போய் நிற்கிற அந்த கழிவுகள் தான் இதை வந்து விதன்ற மாதிரி தாங்கள் வந்து உணர்வாளரை காட்டுற மாதிரி வந்து தங்களை நஞ்ச விஷத்தை வந்து சரி மின்னண்ட வரதும் போடுறத விட அந்த மின்னண்ட இது போடுறதா வந்து மாலதி ஏதாவது ஓகே நாங்கள் வந்து ஓகே நாங்கள் வந்து முடிப்போம். இன்னொரு நாளைக்கு வாங்கோ, நீங்க நாங்க தொடர்ச்சியா போடுவோம் வாங்கோ. எங்களுக்கு இன்றைக்கு மூட்டு இல்லை. என்னென்றால் அவ்வளவு வேதனையா இருக்கு. இந்த இனத்தை பார்த்து அவ்வளவு வேதனையா இருக்கு எங்களுக்கு. இனி இந்த இனம் எப்படி வாழப்போகுதுண்டு. நன்றி தரேன். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு கால் சந்திப்போம். மிக்க நன்றி செல்வன் அண்ணா. மீண்டும் ஒரு நேரடியாக வந்து சந்திப்போம். நேரடியாக போறதுக்கு வந்து